கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா சார்? நான் நல்லா தான் இருக்கேன். இப்பொழுது சற்று முன் இப்போ நம்ம பேசிக்கொண்டு இருக்கும்பொழுது நான் இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்த செய்தியில் இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் வந்து அங்கே தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார். இது வந்து திமுகவை மீறி அவர்கள் தெரிவித்தார்களா? இதற்கப்புறம் திமுக கூட்டணியில் நம்ம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இருந்து பயன் இல்லை என்பதற்காகவும் இருக்கலாம். இந்த 5 வருடம் எல்லாமே அன்னன்னைக்கு தானங்க அரசியல். 5 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள இன்னைக்கு உள்ளது தானே இன்னைக்கு பார்க்க போறாங்க. இப்போ அங்கே போனால் ஒரு அமைச்சர் கிடைப்பாங்கல்ல, அங்கே போனால் ஒரு அமைச்சர் வாய்ப்பு யாருக்காவது அந்த 2 பேரில் ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போது வந்துருச்சு, இன்னும் 4 தான் வரணும். இப்போ நம்ம பேசுகிற சமயத்தில் ஏற்கனவே நிர்மல்குமார் அவர்கள் வந்து மார்க்சிஸ்ட் கட்சி வந்து நம்ம கொஞ்சம் முன்னால் பேசணும். அதாவது முடியாதுன்னு சொன்ன மார்க்சிஸ்ட் கட்சியில் போய் வந்து நிர்மல்குமார் அவர்கள் சந்தித்து மறுபடியும் ஆதரவு கோரி இருக்கிறார். அதே மாதிரி விசிகாலையும் அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. இப்போ ஒரு கால் நம்ம சொல்கிறது அதுதான். இந்த 4 பேர் அந்த கொடுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 107, 5, 112 இப்போ சிபிஐ வந்துருச்சு. அதான் இந்த 6, 118 வந்துடும். 118 வந்தால் ஆட்சி தக்க வைத்து கொள்ள முடியும். அப்போ ஆட்சி அமைச்சிருவார். இவர் கவர்னர் வந்து வேறு வழி, கவர்னர் ஒன்றும் தடுக்கிறதா நிறுத்துறதா பேச்சே இல்லை, அவருடைய கடமை. சரி, எப்படியும் இவங்க கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்துடுச்சுன்னா எப்படியும் விசிகா அவங்க எல்லாரும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது திமுகவுடைய என்ன சொல்றது, ஆசிகளுடன் கொடுக்கிறார்களா, அதை மீறி கொடுக்கிறார்களா என்பது தெரியாது. இல்லை, ஆனால் காலையில் கனிமொழி அவங்க தாவேகா வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு தானே சார் பேசினாங்க. ஒருவேளை தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அவங்களுடன் அனுப்பி தேவைப்படும் போது ஆட்சியை கலைக்க வைக்கலாம் அப்படின்ற அதைத்தான் நான் சொல்கிறேன். அதை சொல்லும்போது தான் திமுகவை மீறி வருகிறார்களா, திமுகவின் ஆசியுடன் திமுகவாலேயே ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த தீர்மானத்திற்கான அர்த்தத்தை நீங்கள் வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைத்து என்றால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நாம் பேசியதை இப்போ நீங்கள் கேட்டீங்க. இது அவங்களுக்கு தெரியாதான்னு கேட்டீங்க. கண்டிப்பாக இது நம்மளை விட அவர்கள் அதிகமாக உணர்வார்கள். அப்போ என்ன செய்யலாம்? விஜயை ஆட்சி அமைக்க வைத்து ஒரு கட்டத்தில் வந்து விஜய் வந்து அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஏற்பாடு செய்து விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த மவுஸ் அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த பாப்புலாரிட்டியை வந்து கம்மி பண்ணணும். ஏன் என்று அந்த ஒரு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம பேச இருந்தோம். நடுவில் இந்த செய்தி வந்தது. இப்போ அதிமுக திமுக ஏதோ ஒரு புரிதல் அந்த மாதிரி நம்ம பேசுன மாதிரி ஒன்று பண்ணுறாங்கன்னு வைங்க. அதுதான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். தாவேகாவுடைய தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு கலவரமாக வெடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சட்ட ஒழுங்கு நடந்துட்டு இருக்கு. ஒண்ணா ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிறது சின்ன சின்ன சம்பவங்கள். நான் சொல்றது இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சு. முதல்வராக விஜயால் வர முடியாது, ஆட்சியில் அவர் அமர முடியாது, அந்த வாய்ப்பே இல்லை என்று முடிவு வந்தால் பொதுமக்கள் வந்து வருத்தப்படுவார்கள். ஏதோ ஒரு மேண்டேட் கொடுத்தோம், அது கடைசியில் சரியா இல்லையேன்னு, யாரும் வர முடியாமல் போச்சேன்னு. அது விட்டுருங்க, பொதுமக்கள் அவரவர்கள் வீட்டில் தனித்தனியாக வருத்தப்படுவார்கள், யாரும் ஒன்று சேர்ந்து வருத்தப்பட மாட்டார்கள். ஆனால் தாவேகா தொண்டர்கள் ஏற்கனவே சாதாரணமாகவே எல்லை மீறி போகக்கூடியவர்கள். இப்போ கூட இந்த 3 நாளில் வந்து ஒரு 7 சம்பவம் நடந்திருக்கு. அவர் கார் மேலே ஏறிட்டு போனாங்க, தொத்திக்கிட்டு போனாங்க, அங்கே கலாட்டா பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு விதிமீறல்கள் டிராஃபிக்கில் அங்கே இங்கே எல்லா விதத்துலேயும் அப்போ அது சாதாரணமாகவே நடந்திருக்குங்கும்போது இந்த மாதிரி ஒரு விரக்தியில் வரும்பொழுது ஒரு வெறி ஒரு அந்த மாதிரி ஒரு கலவர சூழ்நிலை வரலாம். ஆல்ரெடி உளவுத்துறை அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அப்படி இருக்கும்பொழுது அப்போ திமுக வந்து இப்படி நினைக்கலாம். நான் அதே தான் முன்னால் சொன்னேன் ஆரம்பத்தில். இப்போ நம்ம இந்த பேச ஆரம்பித்த போது இருப்பதிலேயே சாதுரியமாக அது என்னென்னா, விஜய் அலோவ் பண்ணுங்க. ஒன்று அவர் போய் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போகலாம், இல்லை நிரூபிக்கலாம். நிரூபித்து விட்டாலும் விஜயுடைய முதிர்ச்சியின்மை, அதாவது அரசியல் முதிர்ச்சியின்மை, அதன் காரணமாக அவர் பல தவறுகளை செய்யலாம். செய்வார் என்று நம்ம அப்படி வந்து யாரையும் சொல்ல முடியாது. செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அதை எதிர்த்து விமர்சனம் எதிர்கட்சிகளாக நீங்கள் விமர்சனம் செய்வதை கடுமையாக செய்யலாம் உங்களுடைய அனுபவத்தால். கண்டிப்பாக திமுகவையும் சொல்கிறேன், அதிமுகவையும் சொல்கிறேன், ரெண்டுமே அனுபவம் வாய்ந்த கட்சிகள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட விமர்சனம் வரும்பொழுது
நடுவில் வந்து இப்போ இது வந்து திமுகவுடன் ஆசியுடன் சிபிஐ விசிக சிபிஎம் வந்திருக்காங்கன்னு வச்சுங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் சிபிஎம் வந்து முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இன்னும் ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்தாங்க. அது சிபிஐ சந்திச்சுட்டு வந்து அவர் சொன்னார் இங்கே தான் தொடருவாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இன்னைக்கு போகிறாங்கன்னா என்னுடைய கணக்கில் இது வந்து மீறி போகிறாங்கன்னு என்னால் நம்ப முடியல. திமுகவின் ஆசிகளுடன் ஒரு நாடகம் அப்படி போய் ஒரு 3 மாதம் பொறுத்து 118 நிற்கும் போது நான் தான் சொன்னேன், கயிற்றின் மேல் நடப்பது போல் என்னைக்கு வேணாலும் கவுக்கலாம். நீங்கள் விஜயை ஆட்சியில் அமர்த்த விடாமல் தடுத்து அதனால் மக்களுக்கு இன்னும் வந்து திமுக அதிமுக மீது வெறுப்பும் கெட்ட பெயரும் அதிகமாகும். அதுவும் திமுக மீது அதிகமாகும். ஏன்னு கேட்டால் காங்கிரஸ் வந்து சேர்ந்துருச்சு. மற்ற கூட்டணி கட்சிகளை சேர விடாமல் திமுக தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை வந்து அவர்கள் வந்து என்டிஏலேருந்து யாருமே வரக்கூடாதுன்னு காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் வரலன்னு சொல்லிட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க. இப்போ கெட்ட பெயர் யாருக்கு ஏற்படும்? திமுகவிற்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதை தடுப்பதற்காக ஒரு நாடகமாக போங்க, ஒரு 3 மாதம் 4 மாதம், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு காரணம் காட்டி எது காரணம் இன்றைக்கே வெயில் அடிச்சது, வெயில் அடிக்கலாம், மழை பெஞ்சது பெய்யல, ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒரு காரணத்தினால அவர்கள் வந்து அவர்களுடைய ஆதரவை விலக்கி கொண்டால் அன்று பெரும்பான்மையை இழந்து அப்போ வந்து என்ன ஆகும்? மக்களுடைய பார்வையில் விஜய் வந்து இஸ் எ ஃபெயிலியர். அதை இவங்களே மெயின் இதுவா வச்சு பிரச்சாரம் பண்ணி விஜய் ஃபெயிலியர், அவருக்கு ஆட்சி புரிய தெரியவில்லை, இனிமேல் மறுபடியும் அவருக்கு நம்ம வந்து தேர்தலில் ஓட்டு போடுறது வேஸ்ட் அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரலாம் என்பது திமுகவின் ஒரு திட்டமாக இருக்கலாம். அதாவது இருக்கலாம் சொல்றது வந்து இருந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கண்டிப்பா சார். அந்த மாதிரி ஒரு இதைத்தான் நான் வந்து முதலேருந்தே சொல்கிறேன். நான் வந்து விஜயை ஃபெயிலியர் ஆகணும்னு சொல்லலை. 108 வாங்கியிருக்காருல, ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆட்சி அமைப்பதற்கு முடிந்தால் அமைக்கட்டும், அதை தொடர்ந்து அதை நடத்த முடிந்தால் நடக்கட்டும். முதல்லையே அடிபட்டுட்டாரா கவர்னர் ஆட்சி வரும், நடுவில் அடிபட்டுட்டாரா அன்னைக்கு வந்து ஒரு கால் வந்து மீண்டும் திமுக அதிமுக கூட்டணின்னு ஒரு ஒரு புரிதல் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் வாங்க. இல்லை ஒரு 6 மாதம் விட்டால் அதுக்குள்ளே மறுபடியும் நம்ம மக்களிடம் வந்து ஒரு இந்த விமர்சனங்களை வைத்துக்கொண்டு விஜய்க்கு எதிரான ஒரு மனப்பான்மையை உண்டாக்கினால் மறுதேர்தல் வந்தால் நாம் ஜெயித்து விடலாம் என்று திமுகவும் நினைக்கலாம், அதிமுகவும் நினைக்கலாம். மாறுபட்ட சூழ்நிலையை உருவாக்கலாம். இந்த 6 மாதம் தானே ஆட்சியில் இல்லாமல் போகிறோம், 6 மாதமோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமாகவும் இருக்கலாம். இதுதான் இன்றையது. இப்போ பொறுத்திருந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த பாக்கி நாளும் வருதா இல்லையான்னு. ஆனால் எப்போ சிபிஐ வந்திருக்கோ சிபிஎம்மும் வந்து வரா மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற சில செய்திகள்லாம் வருது. இப்போ விசிகாவும் அந்த ஆலோசனையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அப்போ என்னை பொறுத்தவரை அவர் ஜனநாயக கடமையும் வந்து ஏதோ ஒரு நிறைவேறின மாதிரி ஆச்சு ஜனநாயக முறைப்படி. அதே சமயத்தில் அரசியல் ரீதியாக திமுக வந்து என்றைக்கு வேணாலும் நம்ம ஆட்சி, ஏன்னா திமுகவோட கண்ட்ரோலில் இதுவரை இத்தனை வருடங்களாக இருந்த கட்சிகள். அப்படி பார்க்க போனால் காங்கிரஸ் வந்து இவ்வளோ வருஷமாக இருந்துட்டு பால் மாறிட்டாங்க, அவர்களுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டார்கள். இவங்க 3 பேரும் அப்படி கொள்கையை மாற்றிவாங்க. காங்கிரஸ் அளவுக்கு இவர்களுக்கு அந்த செல்வாக்கில், தமிழ்நாட்டை தாண்டி இவர்களுக்கு செல்வாக்கில்லை. காங்கிரஸ் வந்து பல தேசிய அளவுக்கு ஒரு கட்சி, ஒரு 2-3 மாநிலங்களில் வந்து ஆட்சி செய்கிறார்கள். தெலுங்கானா, இமாச்சல் பிரதேஷ், இப்பொழுது கேரளம் என்று சில மாநிலங்களில் இருக்கிறார்கள். தேசிய அளவில் பாஜகவிற்கு மாற்று என்றால் அது காங்கிரஸாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இது ஒரு நாடகமாக தெரிகிறது. நாடகமாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை ஒரு வரவேற்கக்கூடியது. ஏன்னா ஜனநாயகம் அந்த தீர்ப்புக்கு மதிப்பு கொடுத்து ஒரு ஆட்சி அமைகிறது. அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதும் தவற விடுவதும் அது விஜயுடைய தாவேகாவுடைய சாமர்த்தியம், சாதுரியம். கண்டிப்பா. அப்போ ஜனநாயகம் பிழைக்கும். கண்டிப்பா சார். விஜய் தாக்கு பிடிப்பாரா அது அவருடைய திறமையை பொறுத்து இருக்கிறது, அவருடைய கட்சி ஆட்சி திறனை பொறுத்து, நிர்வாக திறனை பொறுத்து இருக்கிறது. அந்த கூட்டணியாக வரக்கூடிய கட்சிகளை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பது, ஏன்னா அதையும் நீங்கள் பார்க்கணும். இப்போது சிபிஐலேருந்து வராங்க, ஒருத்தர் அமைச்சராக இருக்கார். அவர் வந்து திடீர்னு 6 மாதம் இருந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு அவர் என்ன அதை தவிர 5 வருஷம் அமைச்சராக இருக்கணும்னு நினைப்பாரா மாட்டாரா?
நம்ம யதார்த்தமாக பேசுவோம். யாரும் வந்து தேசப்பணிக்காக வந்ததாக ரொம்ப ஒரு சில அரசியல்வாதிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதை தவிர எனக்கு தெரிஞ்சு யாரும் மக்கள் நலத்துக்காக வந்து தன்னுடைய பணத்தை செலவழித்து அரசியலில் வந்து செலவழிக்கிறவங்க யாரும் இல்லை. இங்கொன்றும் அங்கொன்றும் நம்ம சொல்லலாம் பொதுவாக. அப்படிலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வந்தாங்கன்னா தனக்கு என்ன அதிகாரம், அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு என்ன சலுகைகள் பணமாகவோ இல்லை வேறு விதமாகவோ அந்த பதவியை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ ஒன்ஸ் அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா, இல்லை திமுக ஒரு இது நாடகமாகவோ திட்டமாகவோ போட்டு அந்த திட்டமே வந்து ஃபெயிலியர் கூட ஆகலாம். விஜய் சாதுரியமாக இவர்களை அரவணைத்து கொண்டு ஓரளவுக்கு தாக்கு பிடித்தாரானால், அன்றைக்கி கூப்பிட்டு சிபிஐயை வந்து நீங்கள் வெளியில் வாங்கன்னா அது எப்படிண்ணே அப்படி சரியாக வராதுண்ணே, அடுத்த தேர்தலில் பார்ப்போம் கண்டிப்பாக அப்படியும் நிகழலாம். ஏன்னா அரசியல் அப்படி தானே. உங்களுக்கு நேற்று ஒன்று ஒரு நிகழ்வில் நான் வந்து பேசிட்டு அவங்க வந்து எடிட் பண்ணி போகிறதுக்குள்ளே சூழ்நிலை மாறி போகுது. அப்போது நேயர்கள் வந்து என்ன இப்படி நடந்திருக்கு, இவர் இப்படி பேசியிருக்காரு, இந்த சேனல் இப்படி போகிறாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம பேசுவதற்கும் அதை எடிட் செய்து போடுவதற்கும் சில மணி நேரங்கள் வித்தியாசப்படும் என்ற யதார்த்தம் அவங்க நேர்களுக்கு தெரியாமல் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்படி இவங்க பேசுனாங்க, அவங்க இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர அதில் உள்ள யதார்த்தங்கள் அது நமக்கு புரியுது. நம்ம காலையில் பேசுகிறோம், மத்தியானமாக எடிட் பண்ணி போட்டாங்க, இல்லை சாயந்தரமாக போடுறாங்க. அதை எடிட் பண்ணி போடும்போதும் இந்த சமயத்தில் போட்டால் கொஞ்சம் அதிகமாக பார்ப்பாங்க. இதெல்லாம் சில அந்தந்த துறையில் உள்ள இது இருக்குது. அப்போ அந்த ஒரு 8 மணி நேரம் வித்தியாசம் வந்ததுன்னு வைங்க. இந்த 8 மணி நேரத்துக்குள்ளே என்ன வேணால் நடக்குது இல்லை. கண்டிப்பாக நேற்று ராத்திரி வரைக்கும் சிபிஎம் வந்து இல்லைன்னு சொன்னவங்க, சிபிஐ வந்து பார்த்துட்டு கூட்டணியில் தொடரும்னு சொன்னவங்க, இன்றைக்கி சிபிஐயில் நேராக போய் அது வீடியோவில் பார்த்துட்டோம் நம்ம வாட்ஸ்அப்பில் நேராக போய் ஆதரவே தெரிவிச்சிட்டாங்க. இப்படி மாறலாம். இது மாறுவது என்னை பொறுத்தவரை ஜனநாயக ரீதியில் ஒரு ஆட்சி அது நியாயமாகப்படுகிறது. அவர்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருப்பார்கள், விஜயால் அவர்களை தக்க வைத்து ஆட்சியை தொடர முடியுமா, இதெல்லாம் வந்து கேள்விகள் தான் இன்றைக்கி கேட்க முடியுமே தவிர பதில் வந்து காலம்தான் பதில் சொல்லணும். சார், ஆனால் அரசியல் களம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிமிடமும் என்ன நடக்க போகுது அப்படின்னு பரபரப்பாகவே வைத்துக்கொள்கிறாங்கல்ல சார். ஒரு பக்கம் டிவிக்கே சார்ந்து அவங்களும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. 108 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை வைரலாக பரப்புகிறாங்க சார். அவருடைய ரசிகர்கள் மீதெல்லாம் விஜய் ஆவியெல்லாம் புகுந்து பல விஷயங்களை பண்ணுது. இன்னொரு பக்கம் திமுக அதிமுக கூட்டணின்றாங்க. எதுதான் சார் தமிழ்நாட்டில் நடக்க போகுது, இந்தந்த பாசிபிலிட்டி நடந்தால் அது என்ன விளைவுகளை தமிழ்நாட்டு அரசியலுக்கு கொடுக்கும் அப்படின்னு ஒரு முழுமையான அலசலாக இந்த காணொலி பண்ணிடலாம் சார். இல்லை, முதல்ல ஏதோ ஆவிலாம் சொன்னீங்களே, பயமாக இருக்குது எனக்கு. ஏன்னா வந்து ஒன்றும் விஜய் வந்து நான் இது வரைக்கும் அவர் வந்து சினிமா நடிகர், திடீரென்று அரசியல்வாதி ஆகியிருக்கிறார். அரசியல்வாதின்னு ஒரு கட்சி தலைவர், ஓரளவுக்கு 108 சீட்டுகள் வாங்கியிருக்கிறார். அதனால் அரசியல்வாதி என்று ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதெல்லாம் பார்த்தேன். இப்போ வந்து ஒன்று ஆவின்னா வேறு தப்பான அர்த்தம் வந்துடும். அவரோட ஆவி இங்கே வந்துருச்சுன்னா அப்போ அவர் என்ன ஆனாருன்ற கேள்வி வருது. இல்லை அவர் வந்து ஏதாவது இப்படி இருக்குமோ, சினிமாவில் வர மாதிரி கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி திடீர்னு நீங்கள் வந்து இங்கே நின்று வீட்டில் வந்து கனவு காணுவாங்க. டக்குன்னு பார்த்தா சுவிட்சர்லாந்தில் ஆல்ப்ஸ் மலை மேலே வந்து டுவேட் பாடுவாங்க. அப்புறம் அடுத்த காட்சியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது இப்போ டீனர் மார்க்கெட்டில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க கடையில். இது சினிமாவில் நடக்கும். அது மாதிரி ஆவியெல்லாம் அவர் பேர் வந்து அது ஒன்றுன்னா அவர்களுடைய நம்ம தேர்தலுக்கு முன்னாலேயே அவர்கள் முதிர்ச்சி இல்லாமல் தான் நடந்து கொண்டார்கள் என்பது நமது விமர்சனம். தேர்தலுக்கு பிறகும் விஜய் உட்பட விஜயோட கட்சியினர், விஜய் வந்து ஆளுநரிடம் வந்து கொடுக்க வேண்டிய மனுக்கள் கூட வந்து சரியாக கொடுக்காமல் பிழைகள் இருக்குது. இத்தனை பேர் கூட வச்சுருக்கார் செங்கோட்டையன் போன்றவர்களை. இல்லை, செங்கோட்டையனை வந்து அவர் சொன்னது சில விஷயங்களை அவர் வந்து கேட்கலை அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வருது. அவசரப்பட்டு அதுதான் நம்ம சொல்லுதுன்னா, இதில் நிறைய பேர் வந்து ஆளுநர் வேணும்ட்டே பாஜகவுடைய ஒரு அழுத்தத்தினால வந்து இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு சொல்கிறாங்க. நான் வந்து பாஜக சார்புக்காக அப்படி பேசலை. இல்லை சார், ஆளுநர் வந்து ஏன் பதவி ஏற்காமல் தடுத்து நிறுத்துறாரு? இல்லை, தடுத்து நிறுத்துறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, நீங்கள் முதல்ல என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஆளுநர் தடுத்து நிறுத்துகிறார் என்று சொல்கிறீர்களே, ஆளுநர் கொடுத்த விளக்கத்தை படித்தீர்களா? முதல்ல வந்து சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி வந்தால் எஸ்ஆர் பொம்மை, நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து அது என்னன்னே தெரியாமல் எஸ்ஆர் பொம்மை வழக்கில் தீர்ப்பு கொடுத்தா மாதிரி எஸ்ஆர் பொம்மை வழக்கில்
எஸ்ஆர் பொம்மை வழக்கில் என்ன தீர்ப்பு? யாராவது படிச்சிருக்காங்களா பேசுகிறவங்களா? நான் படிச்சுட்டு பேசுகிறேன், முழுமையாக படித்து விட்டு பேசுகிறேன். ஏன்னா நான் சட்டமும் படித்தவன் என்பதனால் ஆர்வத்தினால். அதுவும் இப்போ வந்து அது எப்படி எல்லோரும் சொல்கிறாங்க, அதில் என்ன தான் இருக்குது, இன்றைக்கோ படிச்சிருக்கலாம், இல்லை இன்றைக்கி அது என்னன்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தால் கூப்பிட்டு தான் ஆகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. அவசியம் இல்லைன்னா கூப்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கில் 9 பேர் கொண்ட அமர்வு, 9 பேர் கொண்ட அமர்வுனா உச்சநீதிமன்றத்தில் உச்சமான அமர்வு. அது சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஒன்று ப்ரீபோல் அலையன்ஸ், தேர்தலுக்கு முன்னால் உள்ள கூட்டணி வேண்டிய அளவுக்கு, அதாவது இந்த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 118 சீட்டு இவர் கூட்டணி யார் கூடயுமே வைக்கலை. ஸோ அது வரல, அது டிக்காவில். அடுத்தது போஸ்ட் போல் அலையன்ஸ், தேர்தலுக்கு பின்னால் உள்ள கூட்டணி. இதில் அவருக்கு 118 சீட்டு கிடைச்சதா? நான் எஸ்ஆர் பொம்மையுடைய அந்த தீர்ப்பையும் இங்கே தமிழ்நாட்டுடைய இந்த இதை வந்து அப்ளை பண்ணி பார்க்குறேன், அது எப்படி வருதுன்னு. போஸ்ட் போலில் வந்துருச்சா? இல்லை, வரல. 5 வந்தது, 113 நீக்கிது, இன்னொரு 6 தேவை. ஏன்னா இவர் ஒன்று ராஜினாமா பண்ணணும்னு ஒன்று, அதை தவிர சபாநாயகருக்கு ஓட்டு கிடையாது. வாக்கெடுப்பில் சபாநாயகர் ஓட்டு அது கூட எப்போது ஓட்டு கிடையாதுன்னா முழுசாக கிடையாதுன்னு சொல்ல. சட்டம் என்ன சொல்லுதுன்னால் 2 பக்கமும் ஃபார் எகெயின்ஸ்ட் ரெண்டுமே சமமாக இருந்தால், உதாரணமாக இங்கே 112 இங்கே 112, அப்போ சபாநாயகர் வந்து தற்காலிக சபாநாயகர் வந்து ஓட்டு போடலாம். அவர் எங்கே போடுவாரோ அவர் போடலாம். இதுதான் சட்டம் சொல்லுது. போஸ்ட் போல் அலையன்ஸ் வந்துருச்சா 118 இவருக்கு? இல்லை, வரல. அப்போது என்ன சொல்லுது, சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி யார், அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார் இருக்கோ இவங்களை கூப்பிடலான்னு சொல்லுது. இப்போ அதைத்தான் இவங்க எஸ்ஆர் பொம்மை வழக்கில் பிரகாரம் கூப்பிடணும்னு சொல்லுது. ஆனால் அதே தீர்ப்பில் அது அவ்வளோ பக்கம் பவுண்டு தீர்ப்பு என்ன சொல்லுது, குதிரை பேரம் வந்து விடாமல் அவர் பார்த்து கொள்ள வேண்டும், அந்த பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கு. இப்போ குதிரை பேரம் எப்போ வரும்? இந்த 1 சீட்டு 2 சீட்டு 4 சீட்டு குறையும் போது தான் வரும். பெரிய அளவுலேயும் வந்த முன்னுதாரணங்கள் இருக்குது. இருந்தாலும் அநேகமாக எப்போ வரும் அந்த குதிரை பேரம்னா கொஞ்சம் அந்த லேசாக இடிக்கிற மாதிரி வரக்கூடியது. இப்போ குதிரை பேரம் வராமல் இருக்கிறோன்னா ஆளுநர் என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்கு சப்போர்ட் நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க தயாராக இருக்கேன். அது அவருடைய விளக்கத்தில் இருக்குது. நான் வந்து கவர்னர்கிட்ட போய் பேசிட்டு சொல்லலை, அவர் பப்ளிக்காக சொன்னது தான். உங்களுக்கு கொடுக்க தயார், ஆனால் எங்கேருந்து வரப்போகுதுன்னாவது சொல்லுங்கள். எங்கிருந்து வரப்போகுது? ஏன்னா எங்கேருந்து வரணும்? ஒன்று திமுக கூட்டணியில் இருக்கிற ஏதோ சில கட்சிகள்கிட்டருந்து வரணும். நீங்கள் சொல்லப்போனால் திமுகவே கூட அது வந்து அதாவது நடக்க போவதில்லை. இருந்தால் கூட திமுகவோ இல்லை அதிமுகவோ அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம். கொடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிறத பற்றி கவர்னர் கவலைப்பட வேண்டியதில்லை, அது அவரோட வேலை இல்லை. திமுகவோ அதிமுகவோ உங்களுக்கு ஆதரவு கொடுக்குதுன்னா அந்த கட்சியுடைய அத்தாரிட்டியாரோ அவங்க ஒரு எங்கள் கட்சியில் மொத்தம் இவ்வளோ நாங்கள் தேர்வாயிருக்கோம், இப்போ அதிமுக ஆதரவு அப்படின்னு சொன்னால் நாங்கள் 47 பேர் தேர்வாயிருக்கோம், இல்லை திமுகலேருந்து கொடுக்குறாங்கன்னா 59 பேர் தேர்வாயிருக்கோம், இல்லை வந்து திருமாவளவன்னா 2 பேர் நாங்கள் ஆதரிக்கிறோம், கம்யூனிஸ்ட்டு 2 பேர் ஆதரிக்கிறோம். இதை நீங்கள் வந்து கொடுக்கணும். இல்லைன்னா குதிரை பேரம் வந்துவிடும் என்கிற கணக்கில் இதை கொண்டு வரல. இதுதான் ஆளுநருடைய பொசிஷன். ஆளுநர் தடுத்து நிறுத்துவதால் அவருக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. சரி, இப்போ ஆளுநர் வந்து போய் திருமாவளவன்கிட்ட வந்து கொடுக்காதீங்கன்னு சொன்னாரா? இல்லை, சொல்லலை. இடது கம்யூனிஸ்ட்டை வந்து அவர் வந்து சொன்னாரா? இல்லை. காங்கிரஸில் வந்து 5 நீங்கள் வந்து போய் தாவேகாவோட சேர்ந்துங்கன்னு சொல்லி ஆளுநர் சொன்னாரா? ஆளுநர் வந்து பாஜக சொல்லி தான் சொல்லுதுன்னா, பாஜக சொல்லி பாஜக நியமித்த ஆளுநர் பாஜகவுடைய பிரதிநிதின்னு வந்து நம்ம கற்பனை செய்து இல்லை சொல்லக்கூடிய பிம்பப்படுத்தக்கூடிய ஒரு ஆளுநர் காங்கிரஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் போய் தாவேகாவில் சேருங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? பாஜக சொல்கிறத கேட்டுட்டு பாஜகவுடைய ஆளுநர் சொல்கிறத கேட்டுட்டு காங்கிரஸ் போய் இந்த முடிவு எடுத்திருக்குமா? இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், பாஜக சொல்லி காங்கிரஸ் கேட்குமா? இல்லை.
பாஜக சொன்னாலே காங்கிரஸ் கேட்காது. இது அவங்களுக்குள்ள உள்ள அந்த அந்த ஒரு காங்கிரஸ் சொன்னால் பாஜக கேட்காது. இப்படி தானே? இல்ல சார், இப்போ விஜயுடன் இந்த காங்கிரஸ் சேர்ந்ததால தான் இவ்வளவு இடுபறி நீடிக்குதா அப்படின்ற கேள்வி இருக்கு. இல்லை, விஜயுடன் காங்கிரஸ் சேர்ந்ததால் திமுக வந்து அது வருத்தப்பட்டு விசனப்பட்டு தொக்கப்பட்டு துயரப்பட்டு கோபப்பட்டு ஆவேசப்பட்டு நீங்கள் எப்படி பட்டுனாலும் பல 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 விதங்களில் பட்டு என்ன நேற்று முதலமைச்சர் பேசினார் கூர்ந்து கவனியுங்கள். நேற்று திருமாவளவன் போய் அதை சந்திச்சிருக்காரு. 3 நாள் முன்னால் திருமாவளவன் பேசினது என்ன? உயர்மட்ட குழுவில் வச்சு நாங்கள் இது சம்மந்தமாக பரிசீலனை செய்வோம், ஆலோசனை செய்வோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ மார்க்சிஸ்டில் வந்து தெளிவாக முன்னாலேயே சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் திமுக கூட்டணி தான், தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை. ஐயுஎம்எல்லும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒன்றும் பேசலை. அவர் வந்து எங்கள் வீட்டில் விளையாடின தம்பி பிள்ளைன்னு அதெல்லாம் வழக்கமான வசனங்கள். யார் வேணாலும் சொல்லலாம், அது ஒன்றும் தப்பில்லை. பட் அவங்க வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணேன்னு ஏன் சொல்லணும்? அந்த ஒரு ஓட்டில் வந்து ஒன்றும் வித்தியாசப்பட போகிறது இல்லை. கடைசியில் போய் அவங்க வந்து அந்த பக்கம் போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவரால் ஆட்சி அமைக்க முடியலன்னா திமுகவில் உள்ள உறவும் வீணாக போகும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஜிக்கான முடிவு தான் அது. நம்ம தேவையில்லாமல் வாயை திறக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ரைட்டு. இப்போ இதில் 2 பாக்கி இருக்கிறது யார்? விசிகால 2 சீட்டு, இடது கம்யூனிஸ்டில் 2 சீட்டு. இவங்க 2 பேர் தான் விஜய்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு, அதாவது லேசாக விஜய்க்கு நாங்கள் ஆதரவு தர தயார் என்பது போல ஒரு துணியில் பேசினவர்கள் இவங்க 2 பேர் தான். சரிங்களா? ஆனால் உயர்மட்ட குழு வச்சார் அவர் யார்? விசிக. உடனே அதை கேன்சல் பண்ணிட்டார். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு இன்றைக்கோ நாளைக்கோ ஏதோ சொன்னார். நாளைக்கு காலையிலன்னு சொன்னார். ஆமாம், நாளைக்கு காலையிலன்னு சொன்னார். ரெண்டாவது அவர் என்னங்க பண்ணுவார்? இருக்கிறதே 2 சீட்டு. அதில் ஒன்று வன்னியரசு வந்து இவரை விட திமுகவுடன் தலைமையில் நெருக்கமாக இருக்கிறவர். இன்னொருத்தர் காங்கிரஸ்காரர். அவருக்கே வந்து எனக்கு ஏன் சீட்டு கொடுத்தாங்கன்னு தெரியலன்னு அவர் பேட்டி கொடுத்தாரு. நான் காங்கிரஸில் சீட்டு கேட்டேன், நான் காங்கிரஸ்காரன், எனக்கு அங்கே கொடுக்கல, என்ன ஏன் விசிகால கூப்பிட்டு கொடுத்தாங்க, நாங்கள் விசிகால உறுப்பினரே இல்லைன்னு சொன்னார். இப்போ அவர் வந்து ஒரு பெரிய முடிவெடுத்து அவர் ஒரு விசிகாவை வழி நடத்தி கொண்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் இல்லை. நம்ம வந்து அவரை குறை சொல்லலை. இப்போ இவங்களை தவிர உயர்மட்ட குழுவில் வந்து என்ன சொல்ல போகிறாங்க? சரி, அவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க. நேற்று திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொன்னார்? திருமாவளவன் போய் சந்தித்த போது அவர்கள் தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே போகாதீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இடது கம்யூனிஸ்டுக்கும் வீரபாண்டியன் அவர்களை சந்தித்து அதையே சொல்லியிருக்காரு. இப்போ ஆளுநர் தடுக்கிறாரா, ஸ்டாலின் தடுக்கிறாரா? சார், ஸ்டாலின் தடுக்கிறாரு சொல்ல முடியாதுல்ல சார். அவருடைய கூட்டணியை அவர் தக்க வச்சுக்கிறார். நான் வந்து அப்படி சொல்லலை. நான் வந்து ஸ்டாலின் ஏன் செய்கிறார் என்று சொல்லவில்லை. விஜய் வரக்கூடாது என்று அரசியல் ரீதியாக வந்து திமுக சிந்தித்தால் அது வந்து அரசியல். கவர்னர் வந்து நீங்கள் பிழையாக வந்து இப்போ தமாஷா வந்து போகிறாங்க, பதவி பிரமாணம் என்பதற்கு உதவி பிரமாணம்னு லெட்டர் போட்டிங்க, அதை கரெக்டாக போங்க, மாளிகைன்னு போகிறதுக்கு மளிகைன்னு எழுதிருக்கீங்க, திருத்திட்டு வாங்க, இதெல்லாம் மீம்ஸில் சும்மா போடுறாங்க. அது சும்மா அந்த கலாய்க்கிறதுக்காக போடுறது. என்னென்னா அவர் முதலேருந்தே வந்து அந்த அனுபவமின்மை காரணமாக முதல்ல போகும்போதே 35% வாக்குகள் நாங்கள் பெற்றிருக்கிறோம், எங்களுக்கு ஆட்சி அமைக்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காரு முதல் கடிதம். அப்பொழுது ஆளுநர் மாளிகையிலேருந்து வந்த தகவல். அப்போ அவங்க என்ன ஓட் ஷேரை பற்றி கவலையே இல்லை. ஒரு கால் 32% வாங்கி யாராவது சீட்டு அதிகமாக கூட வாங்கியிருக்கலாம். அதுக்கான முன்னுதாரணங்கள்லாம் இருக்குது. அதாவது பெரும்பான்மை சீட்டு பெரும்பான்மை தான், ஓட்டு பெரும்பான்மை வந்து கணக்கு கிடையாது. நீங்கள் அதை கோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே இருந்தாலும் அதை போட்டுட்டு எங்களுக்கு நாங்கள் தான் லார்ஜஸ்ட்டு, அதாவது இருப்பதிலேயே பெரிய கட்சி நாங்கள் தான், லார்ஜஸ்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற முறையில் அவர் கேட்டிருந்தாருன்னா அவர் கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலைக்கு ஆளுநர் தள்ளப்பட்டிருப்பார். இவர் அப்படி முதல்ல வந்து ஏதோ தப்பாக போய் கொடுத்துட்டு அதை மறுபடியும் திருத்தி போகும்போது காங்கிரஸுடன் கூட்டணி சேர்ந்து நாங்கள் போதிய எண்களுடன், அதாவது எண்ணிக்கையுடன் ஆட்சி அமைப்போம். காங்கிரஸ் 5 அந்த லெட்ரு, அது முதல்ல என்னமோ சோடங்கர் கொடுத்த லெட்டர் தான் முதல்ல கொடுத்தாரு. அப்புறம் தான் வந்து அது விட்டு போய் இல்லை சோடங்கர் லெட்டர்லாம் பார்த்தாது, அந்த கேண்டிடேட்ஸ் வேட்பாளர்கள் ஜெயித்தவர்கள் வந்து கடிதம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ரைட்டு, அதெல்லாம் பிழைகள் தெரியல, கொடுத்துட்டார். அவர் என்ன கேட்குறாரு? கூட்டணியுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறீங்களே, 118 வேணுமே, அதில் நீங்கள் வேறு ஒன்று ரிசைன் பண்ணணுமே, 117.
அப்போ சபாநாயகருக்கும் ஓட்டு வராது சட்டமன்றத்துக்கு போனால். அப்படி வரும்பொழுது 5 வந்தால் இன்னொரு 6 சீட்டு கிட்டத்தட்ட இடிக்குது. இது எங்கிருந்து உங்களுக்கு வரப்போகுது? அது கவர்னருக்கு கேட்பதற்கு உரிமை இல்லை என்று யாராவது சொன்னால் அது தவறு. தயவு செய்து சட்ட புத்தகங்களை ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அதை கேட்பதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அதற்கு தகுந்த பதில் இவரிடம் இல்லை. ஏன்னா இப்பதான் இவர் வந்து விடுதலை சிறுத்தைக்கு லெட்டர் போட்டிருக்காரு. இடதுசாரி ஈவன் நேர்ல போய் சந்திக்கலாம். வாட்ஸ்அப் செய்தி, இமெயில் மூலமா ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் அணுகுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி. நேர போய் சந்தித்த 1-2 இடங்களை சந்தித்தார்னு அவர் சந்திக்கல. அவருடைய நிர்வாகிகள் நிர்மல்குமார் சந்தித்தார், கம்யூனிஸ்டன்னு சொல்றாங்க. சந்திச்சிருக்கலாம். அது வந்து மார்க்சிஸ்டை கூட சந்தித்து இருக்கிறார்கள். எப்போ நாங்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், அதனால் தாவேகாவுக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமும் அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. கேட்குறதுக்கு இவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நம்ம ஏன் போய் கேட்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அதற்கு என்ன பதில்? அவர்கள் ஒத்துக்கொண்டார்களா? ஒத்துக்கொண்டால் கடிதம் கொடுக்க வேண்டும். இந்த கடிதத்தை கொண்டு போய் கவர்னர் என்ன சொல்கிறாரு, 118 பேர் நீங்கள் வந்து இருக்கீங்க, இப்போ 113க்கு கொடுத்துட்டீங்க, இன்னொரு 5 பேர், அதில் 1 நீங்கள் ரிசைன் பண்ணணுன்னா 6. இந்த 6 உங்களுக்கு எங்கேருந்து வருது? அதுக்கான லெட்டர் கொடுங்க, நீங்கள் போங்க சட்டமன்றத்தில் போய் ப்ரூவ் பண்ணுங்க. சட்டமன்றத்துக்கு போன அப்புறம் இங்கே லெட்டர் கொடுத்துட்டு அங்கே போய் ஓட்டு போடாமல் கூட இருக்கலாம். பெரும்பான்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரும்பான்மை டெஸ்ட் பண்ணும்போது ஆதரவும்போது அன்னைக்கு வந்து இவருடைய கட்சிக்காரர்களே கூட வந்து எதிர்த்து ஓட்டு போடலாம். இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு என்ன ஹைபாத்தட்டிக்கல்னு சொல்லக்கூடிய முன்னால் வந்து இதற்கான முன்னுதாரணங்கள் எங்கெங்கேயோ நடந்திருக்கு. அப்படிலாம் நடந்தால் விஜய்க்கு சாதகமாக மாறிடும்ல? இல்லை, அங்கே தான் நான் எதுக்கு வர்றேன்னா, இது வந்து டெக்னிக்கலாக கவர்னர் இது சொல்லிட்டாரு. ஆனால் அதே சமயம் என்னுடைய கருத்து, சட்ட புத்தகங்களுக்கு உள்ளே போய் பார்த்தா ஒரு கால் ஆளுநர் சொல்வது அவருடைய கண்ணோட்டத்தில் சரி என்றே கொண்டாலும் சரி, என்னுடைய கருத்து 108 வாங்கியிருக்காரு. வேற யாரும் அதுக்கு கிட்டவே இல்லை. இப்போ 105 106 இப்படிலாம் யாரும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அவரை சட்டமன்றத்திற்கு நீங்கள் சென்று உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபியுங்கள்னு சொன்னால் என்ன நடக்க போகுது? ஒன்று, பெரும்பான்மையை எங்கேருந்து வரும்னு தெரியாது. ஸ்டாலின் அவர்கள் டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டாரு. நான் வந்து ஏன் பிடிச்சாரு, அது தவறு, அவர் ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுறன்னு சொல்கிறேன். நான் ஒரு கால் மு.க. ஸ்டாலினிடத்தில் கட்சி தலைவராக திமுக கூட்டணி தலைவராக இருந்தால் கூட அதைத்தான் செய்ய முற்படுவேன். நான் வந்து சரின்றதுனால சொல்லலை. அந்த அரசியல் கண்ணோட்டத்தில் நம்ம வரலைன்னா கூட இந்த ஆள் வரதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இயல்பான அரசியல். அரசியல்னு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து பாவங்க அந்த ஆளை பார்த்தா பாவமாக இருக்குங்க அப்படிலாம் வந்து அரசியல் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதுவும் பரம எதிரி வந்து திமுக தானே சார். திமுக ஒழிக்க தான் விஜய் வந்தார், அதை பற்றி பேசினார். அப்படி இருக்கும்போது அவருக்கு விட்டு கொடுப்பார் என்று எதிர்பார்த்து கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லை, ஸ்டாலினுக்கு மனசாட்சியே இல்லை, இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. அது அரசியல். இதனால் நான் ஸ்டாலினை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்ல, யதார்த்த களம் இதுதான். அப்போ ஸ்டாலின் தடுக்கிறார் என்றால் அது தடுப்பது அவருடைய உரிமை. அதை வந்து அதை மீறி ஒரு கால் திருமாவளவனோ இல்லை அதாவது விடுதலை சிறுத்தைகளோ இல்லை வந்து இடது கம்யூனிஸ்டோ அதை மீறி வெளியே போகிறார்கள், அவருக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்றால் ஸ்டாலினால் தடுக்க முடியவில்லை என்றால் அதுவுமே யதார்த்தம் தான். அது அவர்களுடைய விருப்பம். அப்புறம் அதுக்கு பேர் உயர்மட்ட குழு அது இதுன்னு சொல்லுவாங்களே தவிர. சார், ஆனால் திருமாவினுடைய கட்சியே நான் காணாமல் செஞ்சு விட்டேன் அப்படின்னு ஆதவர்ஜுனா இதே மேடை தோறும் பேசினார்ல சார். அவங்களுடைய வாக்காளர்களெல்லாம் நாங்கள் வந்து எடுத்துட்டோம், கட்சியே கிடையாது. இல்லைங்க, கட்சியே கிடையாது. பட் அவங்ககிட்ட போய் நீங்கள் கோரிக்கை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது உண்மை அந்த திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய பட்டியல் சமூக, குறிப்பாக பறையர் சமூக வாக்குகள் ஒரு 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 அதாவது இவங்க வந்து 8 பேர் வந்து பொது தொகுதியிலேயே பட்டியல் சமூகத்தினர் வந்து விஜய் கட்சியினர் நிறுத்தி அதில் வந்து 4ஓ 5ஓ வந்து வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். ஏதாவது விஜய் மீது நமக்கு இருக்கக்கூடிய பல வகையான விமர்சனங்களை தாண்டி பாராட்டக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 8 பேரை வந்து இதில் நிற்க வச்சு அதில் 4 பேரோ 5 பேரோ ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி தனி தொகுதியில் வந்து 29 என்னமோ வந்து அவங்க விஜய் கட்சியில் வந்து அவங்க நிறுத்தி
ஜெயிக்கவும் ஜெயித்திருக்கிறார்கள். நிறுத்துவது என்பது ஒன்று, வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இடத்துல வந்து விஜய் ஜெயிக்கிறார்னா அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை. அப்போ பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அவருடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் ஒன்று. இப்போ நீங்கள் அவர் வந்து எப்படி ஜெயிச்சார்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாங்கியிருக்கிற வாக்குகள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆய்வு பண்ணால் தான் அந்த அரசியல் களம் கரெக்டாக புரியும் நமக்கு. ஏறத்தாழ அவர் வந்து 1,10,00,000 பேர் வந்து அவருடைய ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள், ரெண்டும் ஒன்று தானே, அதை வந்து தொண்டர்கள் வந்து ஓட்டர் ஐடியோடு வந்து பதிவு பண்ண சொன்னார். அதை பதிவு பண்ண சொன்னபோது 1,10,00,000 பேர் பதிவு செய்ததாக அவருடைய கட்சி தகவல். அந்த தகவல் சரியா இல்லையா நமக்கு தெரியாது, உண்மை என்று நாம் வந்து எடுத்துக்கொள்வோம் ஒரு கணக்குக்காக. அப்படி எடுத்துக்கொண்டால் அவர் வாங்கிய வாக்குகள் ஏறத்தாழ 1.78, அதாவது ஒரு 1.7 கோடி. அதாவது இந்த 1.10 கழிச்சிங்கன்னா ஒரு 60 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக வெளியிலிருந்து, அதாவது அவருடைய தொண்டர்கள் இல்லாமல் வெளிவாக்காளர்கள் வந்திருக்காங்க. இந்த வெளிவாக்காளர்கள் இதற்கு முன்னால் திமுக அனுதாபிகளாக இருந்திருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், விசிகாவாக இருக்கலாம், பாஜகவாக இருக்கலாம், பாமகவாக இருக்கலாம். நீங்கள் எந்த கம்யூனிஸ்ட் ஆதரவாக இல்லை, எந்த கட்சிக்கும் பொதுவாக ஒரு ஆதரவு இல்லாமல் ஒரு நியூட்ரலாக பொதுமக்களாக பொதுவாக நியூட்ரலாக என்பது இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்படி வேணால் இருக்கலாம். இல்லை இந்த திரைப்பட முகத்தினால் வந்து கட்சியெல்லாம் தாண்டி எனக்கு அவரை பிடிக்கும் அதனால் ஓட்டு போட்டேன், எது வேணாலும் இருக்கலாம். ஆக அவர் அந்த வாக்குகள் வாங்கி இருக்கிறார். இப்பொழுது என்னை பொறுத்தவரை என்னன்னால், ஆளுநர் வந்து செய்தது சரி என்று நான் வாதிடவில்லை. என்னுடைய வாதம் அதல்ல. இப்போ நான் அப்படி சொன்னேன்னா ஒன்று இவர் வந்து அப்படியான்னு அதுதான் சொன்னேன். கர்நாடகாவில் வந்து 2018 என்ன நடந்தது, மாநில தேர்தலில் 104 இடம், 224 இடங்களில் 104 பாஜக, 80 வந்து காங்கிரஸ், 37 வந்து தேவகவுடா மகன் குமாரசாமி ஜேடிஎஸ் மதசார்பற்ற ஜனதாதளம். யாருக்குமே பெரும்பான்மை இல்லை. அப்போ யாரை கூப்பிடணும்? நீங்கள் சிங்கிளில் இப்போ விஜயை கூப்பிடணும். ஆளுநர் விஜயை வந்து அவர்தான் தடுத்து நிறுத்துகிறார் என்ற நீங்கள் தான் நீங்கள் ஒரு பொதுவாக ஒரு யூகத்தில் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால், அப்போவும் மத்தியில் மோடி அமித்ஷா தான் இருந்தாங்க 2018. ஆளுநர்கள் என்றாலே அவர்கள் வந்து பாஜகவின் தூதுவர்கள் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது வந்து எல்லா சமயத்துலேயும் அது உண்மைதான். பாஜக போது மட்டும் இல்லை, காங்கிரஸ் இருக்கும்போது அவர்கள் நியமிக்கும் ஆளுநர்கள் காங்கிரஸ் சொல்வதை கேட்டார்கள் என்றால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காங்கிரஸ் இருக்கும்போது எல்லா ஆளுநர்களும் நடுநிலையாக இருந்தார்கள், பாஜக வந்தவுடன் அவர்கள் பாஜக அனுதாபிகளாக அப்படின்னு சொல்ல முடியாது. யார் அவர்களை அதை தாண்டி நடந்த விஷயத்தை பார்த்தீர்களானால், இப்போ யாரை கூப்பிட்டுருக்கணும்? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. இந்த எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பு அப்பவும் அதுக்கு முன்னாலேயும் இருந்துச்சு, கூப்பிடல. ஏனென்றால் காங்கிரஸும் ஜேடிஎஸும் குமாரசாமி கட்சியும் அதுவரை ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல் நாள் வரைக்கும் திட்டிகிட்டு இருந்தாங்க. 3 அணி முக்கோணம். திடீரென்று தேர்தல் முடிந்த உடனே நம்ம கூட்டணி அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? பாஜகவை அழைக்கவே இல்லை. அவர்கள் இருவரையும் அழைத்தார்கள். பாஜக வந்து நாங்கள் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு இல்லை, அவங்க 2 பேரும் கூட்டணிக்கு 2 பேரும் வந்து லெட்டர் கொடுக்குறாங்க. அவர்கள் தான் ஆட்சி அமைத்தார்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அந்த ஆட்சி கலைந்தது. அது பின்னால் நடந்தது. அதுக்கும் கவர்னருக்கும் சம்மந்தம் இல்லை. அதே வாய்ப்பு இப்போ தமிழ்நாட்டில் இப்போ அதான் சொல்கிறேன். இப்போது கவர்னர் இப்போ என்னுடைய ஒரு கருத்து என்னென்னால், இப்படியெல்லாம் குதிரை பேரம் வரக்கூடாது அப்படின்றதுனால கவர்னர் அப்படி பார்க்குறதுக்கு பதிலாக விஜயை சட்டமன்றத்தில் அவர் என்ன சொல்கிறது, ஒரு தேதி நியமித்து அவர் 2 வாரம் டைம் கேட்குறாரு. 2 வாரம் தான் கொடுக்கணும், கேட்டால் கொடுத்து தான் ஆகணும்னு சட்டம் இல்லை. அன்றைக்கி 1 நாள் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் இன்னும் 3 நாள் ஆகிப்போச்சு. 2 நாள் கெடு இருக்குது, 2 நாள் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு டைம் லைன். இது வந்து அந்தந்த கவர்னருடைய ஒரு காலகட்டத்தில் வந்து கொடுக்கப்பட்ட வித்தியாசம் பார்த்திங்கன்னா, ஜானகி அவர்கள் எம்ஜிஆருடைய மனைவியார் வந்து ஜானகி அம்மாள் இருந்தபோது அம்மையார் வந்து
அப்போ அந்த ஆட்சி நடுவில் அமைக்கிறதுக்கு வந்து 1 மாதம் அவருக்கு வந்து டைம் கொடுக்கப்பட்டதான இது இருக்குது. இதே வேற ஒரு இடத்துல எடியூரப்பாவில், இத்தனைக்கு வந்து எடியூரப்பா வந்து பாஜக வச்சிருந்தவர், அங்கே வந்து ஒரே ஒரு நாள் தான் டைம் கொடுப்பேன்னு சொன்னதும் இருக்குது. அதாவது இந்த டைம் கொடுக்கறது வந்து ஒரு நாள் கொடுக்கறதும் ஒரு முன்னுதாரணம் இருக்குது, 1 மாதம் கொடுத்ததுக்கு முன்னுதாரணம் இருக்குது. அந்தந்த கவர்னரை பொறுத்து இருக்குது, அந்தந்த சூழ்நிலைகளை பொறுத்து இருக்குது, காலகட்டங்களை பொறுத்து இருக்குது, அந்த வாக்காளர்கள் எப்படி வந்து ஓட்டு போட்டிருக்கு, இது பல. இதை வந்து நீங்கள் சும்மா வந்து ஒன்றோட ஒன்று அப்படியே ஒப்பிட முடியாது. சூழ்நிலைகள் வித்தியாசப்படுகின்றன. அந்த வகையில் ஏதோ ஒரு வாரம் இப்போ ஏற்கனவே 10ஆம் தேதி கொடுத்தாரா, 12ஆம் தேதி வரைக்கும், 15ஆம் தேதி வரைக்கும் ஏதோ ஒரு தேதி கொடுத்து, அந்த தேதியில் சட்டமன்றத்தை நீங்கள் வந்து நான் ஆட்சி அமைக்க உங்களை அழைக்கிறேன், சட்டமன்றத்தில் நிரூபியுங்கள். 2 வாரங்களுக்குள் அவர் கேட்குறாரு, 2 வாரம் ஒத்துக்கலையா 1 வாரம் கொடுங்க, இல்லை 2 வாரம் ஒத்துக்கிறீங்களா கொடுங்க. கொடுத்து அவர் சட்டமன்றத்தில் போய் திருமாவளவன் டைட்டாக வந்து திமுக சொல்லிட்டாரு, கொடுக்கல, ஆதரவு கொடுக்கல, இவர் ஆதரவு கொடுக்கல, அவர் பேர் என்ன, இடது கம்யூனிஸ்ட்டு. காங்கிரஸ் என்ன சொல்லுது, இப்போ தான் காங்கிரஸை அழைத்ததுனால் சிக்கல் வந்ததுன்னா என்னென்னா, காங்கிரஸ் வரும்போதே ஒரு கண்டிஷனோடு வருது, என்டிஏ கூட்டணியிலேருந்து யாருமே இங்கே வரக்கூடாது. அப்படின்னா யார் வரக்கூடாது, வேறு யார் அங்கேருந்து வர முடியும், பாமக. இல்லை ஏடிஎம்கே ஆதரவுனாலும் வரக்கூடாது. காங்கிரஸுடைய நிபந்தனை என்டிஏ கூட்டணியிலிருந்து யாரும் இங்கே ஆதரவு வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா, என்டிஏ கூட்டணியில் யார் இருக்காங்க, பாஜக ஒரே ஒரு சீட்டு, அது வந்து வேலைக்கு ஆகாது, பிரயோஜனமும் அதான் சொன்னேன், அதுதான் வேலைக்கு ஆகாது. வேறு யார், பாமக 4 சீட்டு, அமமுக 1 சீட்டு, அப்புறம் இவங்க வந்து அமமுக 1 சீட்டு வந்தும் பயன்படாது. ஒன்று அதிமுக 47 சீட்டு, இல்லை 4 சீட்டு, அந்த 4 சீட்டும் பாமக வந்தால் கூட 10ஆவது, இன்னும் மறுபடியும் 2 வேணும். இதுதானே அங்கே அது வரக்கூடாது என்று கண்டிஷன் போடுவது யார், காங்கிரஸ். அப்போ இவரை வந்து ஆட்சி ஏற்க முடியாமல் தடுத்து நிற்பது ஸ்டாலினா, காங்கிரஸா, ஆளுநரா, நிறைய கேள்விகள் இருக்குது. இதை யாரையும் வந்து குறிப்பிட்டு இவர்தான்னு சொல்கிற மாதிரி இல்லை. சூழ்நிலை விஜய்க்கு எதிராக இருக்கிறது சார். ஆனால் இப்போ ஆட்சியை களைய விடுவதற்கு அதிமுக திமுக வந்து முடிவு எடுப்பாங்களா, ரீஎலெக்ஷன்? இல்லை, நான் முதல்ல விஜய் மேட்டரை முடிச்சிடுறேன். ஸோ அப்போ என்னை பொறுத்தவரை விஜய் வந்து ரைட், நீங்கள் இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இந்த தேதியில் சட்டமன்றத்தில் ப்ரூவ் பண்ணால் நீ இருக்கு, இல்லைன்னா கிளம்பு காத்து வரட்டும், இதுதானே, வேறு முடிவு இல்லையே. 118 அவர்களால் காண்பிக்க முடியவில்லைன்னா நம்பிக்கை தீர்மானத்தில் அவர் தோற்று விடுவார். தோற்றுவிட்டால் ஆட்சியை அமைக்கும் அந்த இது வந்து போயிடும். அப்பொழுது வேற யாராவது ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, இந்த உடனே கலைத்து விட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்போவும் வந்து இந்த புதிய சட்டமன்றத்தை டிசால்வ் பண்ண முடியாது, கலைத்து விட முடியாது. சஸ்பெண்டட் அனிமேஷன் தான் பண்ண முடியும், அதாவது இடைக்கால நிறுத்தம் தான் பண்ண முடியும். அப்பொழுது வேறு யாரும், அதுவரை கவர்னர் ஆட்சி வரலாம், இல்லை கவர்னர் ஆட்சி வர்றதுக்கு முன்னால் வேறு யாராவது கிளைம்ஸ் இருக்கானு, யாருமே கிளைம் பண்ணலன்னு வச்சுங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு. கவர்னர்னா வச்சுக்கிட்டே வந்து அவர் பாட்டை திறந்து வச்சுட்டு எவ்வளோ நாள் சட்டமன்றமே இல்லாமல், மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் ஒரு மாநிலம் வந்து அரசியல் நடக்க முடியும். கண்டிப்பாக. அப்பொழுது கவர்னர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி வந்துதான் தீரும். சார், இவங்களுடைய முனைப்பு இருக்கா இல்லையா சார், அதிமுக திமுக மறைமுகமாகவோ நேரடியாகவோ கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க? இல்லை, அங்கே தான் நான் வரேன். நீங்கள் கேட்குற கேள்வி, நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அந்த கேள்வி கேட்குறதுக்கு, எனக்கு தெரியுது. உங்களுக்கு படபடப்பு இருக்குது, பிபியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. நான் நிச்சயமாக அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் கிளம்ப மாட்டேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் எதுக்காக அங்கே வரேன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி திடீர்னு வந்து சரி இப்போ அதிமுக திமுக வந்து கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா நீ காலையில்? இல்லை, ஆனால் செய்திகள் போட்டு மக்களை ஒரு படபரப்பாக வச்சுக்கிறாங்கல்ல சார். இப்போ ரஜினிகாந்த் வந்து முதல்வர் ஆகிறாருன்னு செய்தி போட்டாங்க, நீங்கள் நம்பி ரஜினிகாந்த் தான் முதல்வர்னு அப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை 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 இல்லையா? அதில் நீங்கள் வந்து என்ன பார்ப்பீங்க, இது ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இந்த மீடியாவில் ஒரு செய்தி வந்துருச்சுன்றதுனாலே அது உண்மை என்றால் வாட்ஸ்அப்பில் வர எல்லா செய்தியும் உண்மையாக இருக்கணுமே? கண்டிப்பாக. வாட்ஸ்அப்பில் இப்படியும் வருது அப்படியும் வருது, யாருமே எதிர்பார்க்காத செய்திகள் வருது, முற்றிலுமாக தவறான செய்திகள் வருது, எல்லாம் தான் வருது. அதே மாதிரி தான் மீடியா வாட்ஸ்அப்பில் போடுறவனாவது வந்து காசு வாங்காமல் வந்து ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக போடுறான்.
மீடியாவில் பலர் வந்து காசு வாங்கிட்டு போகிறவன் இருக்கான், இல்லை ஒரு கட்சி சார்புக்காக போகிறவன் இருக்கான், அதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ மீடியாவில் வரதை வச்சுக்கிட்டு ரஜினிகாந்த் தான் முதல்வராக வருவார், அவர் தான் போய் பேசுனார் ஸ்டாலினை பார்த்துன்னா, அவர் ஏதாவது அவர் வந்து ஸ்டாலின் அவருக்கு நண்பர். நான் பொதுவாக என்னுடைய யூகத்தை சொல்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதில்லை என்று ஏற்கனவே தீர்மானமாக சொல்லிவிட்டார். பல முறை வரேன் வரலன்னு சொன்னவர் இறுதியாக வரலன்னு ஏதோ அவர் எதனால் சொன்னார் என்பதை தாண்டி அவர் வரலன்னு சொல்லிட்டார். இப்போ அவர் போய் பார்க்குறார் ஸ்டாலினை, அவர் நண்பர், அவர்களுக்குள் என்ன விதமான நட்பு இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அரசியல் ரீதியாகன்னு சொல்கிறதுல ஒன்றும் பெருசாக இல்லை. இப்படி எடுத்து பாருங்களேன், அவர் எவ்வளோ ரெட் ஜெயண்ட் படத்தில் நடிச்சிருக்காரு. 75 வயசு ஆனாலும் இன்னும் நடிக்கிறதுக்கு தயாராக தானே இருக்கார். அவர் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு தயாராக நடிச்சிக்கிட்டு இருக்கார். இன்னும் படம் வந்துக்கிட்டு தான் வருது, மாறி வந்துக்கிட்டு தான் இருக்குது ஏதோ. அப்போ ரெட் ஜெயண்ட்லேருந்து இன்னும் 2 படம் வரும்னா அதுக்காகவாவது ஸ்டாலின் சாரை போய் பார்க்கலான்னு. நான் வந்து அவர் சுயநலத்துக்காக பார்க்குறாரு நான் சொல்லலை, அது ஒரு நட்பு. ரெண்டாவது, ஒரு முதல்வரே குளத்தூரில் வந்து எதிர்பாராத ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நண்பர் போது தன்னுடைய வருத்தத்தை அவரிடம் நேரிடும். இல்லை எந்த காரணம் வேணாலும் இருக்கலாம். உடனே அவர் தான் போனார், அவர் தான் அதிமுகவும் திமுகவும் வந்து கூட்டணினா எப்படிப்பட்ட கூட்டணி? இப்போ முதல்ல இவர் கவர்னர் என்ன சொன்னார், அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து வந்தால் அதற்கான எண்கள் இருந்தால் என்னை பொறுத்தவரை அதுதான் எனக்கு கணக்கு. அது அதிமுகவா திமுகவா விஜயா என்பது எனக்கு கணக்கில்லை. அதாவது நான் கட்சி சார்பற்றவன். அதிமுக திமுக ஒரு கால் வந்து வேண்டிய அது கூட அவங்க வந்து தனியாக பாருங்கள், கூட்டணியோட வந்தால் தான் அந்த நம்பர் வரும். தனியாக வந்தால் இவங்க 59, அவங்க 47, அதே 106. விஜய் எங்கே மாட்டியிருக்காரோ அந்த 108 107 அந்த ரேஞ்சில் தான். அப்போ அவர்களுக்கும் அதே பிரச்சனை. அந்த அதிமுகவில் உள்ள கூட்டணியும் சேர்ந்து வரணும், திமுகவில் உள்ள கூட்டணியும் சேர்ந்து வரணும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். காங்கிரஸ் உள்ள அந்த பக்கம் போயிடுச்சு, திமுகலேருந்து அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. சனீஸ்வரன் கூட எங்களை பிடிச்ச சனி விலகிச்சுன்னார் ஆர்எஸ் பாரதி. திடீரென்று அவர்களுக்கு ஆன்மீகத்தில் எவ்வளவு நம்பிக்கை வந்து விட்டது. சனி கிரகம்னு ஒன்று சனீஸ்வரன் பிடித்திருக்கிறான் பாருங்கள். பகுத்தறிவுவாதிகளுக்கு சோதனை வரும்பொழுது கடவுள் ஞாபகம் வருவது நம்ம புரிந்து கொள்கிறோம். இந்த பகுத்தறிவுடைய பலம் என்ன என்பது நமக்கு புரிகிறது. அதை விட்டுருவோம். காங்கிரஸை வைகிறார்கள். அவர்கள் கோபப்படுவதில் என்னை பொறுத்தவரை ஒரு நியாயம் இருக்கிறது. வார்த்தைகளை விட்டுருங்க, நியாயம் ஏன்னு சொன்னால் கூட 2 மாதம் முன்னால் கிறிஸ்டோபர் திலக்குன்னு ஒருத்தருக்கு ராஜ்யசபா மெம்பர் கொடுத்துருக்காங்க. திமுக தான் கொடுத்துருக்கு. திமுக இல்லை என்றால் காங்கிரஸ் கிடைத்திருக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு துரோகம் யூபிஏல இருக்கும்போது முட்டு கொடுத்துருக்கோம். பல சமயங்களில் வந்து ஈழத்தில் நீங்கள் வந்து படுகொலைகள் காங்கிரஸ் செய்தபோது எவ்வளவு முட்டு கொடுத்து நாங்கள் ராஜபக்சேவோடு இருந்து அதுக்கப்புறம் திருமாவளவன், கனிமொழி, ஆர் ஆசாலாம் போய் ராஜபக்சேவோட விருந்தினர்களெல்லாம் இருந்திருக்கோம். மக்கள்கிட்ட எவ்வளோ கெட்ட பெயர் வாங்கிட்டு உங்களுக்கு முட்டு கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட நாங்கள் மக்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம், ஆனால் எங்களுக்கே நீங்கள் துரோகம் செய்து விட்டீர்களே, இது நியாயமா என்று கேட்டீர்களானால் அது ஒரு லாஜிக்கு, ஒரு கண்ணோட்டம். அவர்களை பொறுத்தவரை காங்கிரஸ் அவர்களுக்கு முதுகில் குத்தியது என்று அவர்கள் கருதுவதை நம்ம வந்து தடுக்க முடியாது. அதில் ஓரளவு உண்மையும் இருக்கிறது. நம்ம வந்து ஒரேடியாக வந்து திமுக சொல்வது தவறுன்னு சொல்லலை. காங்கிரஸ் தன்னுடைய சுயநலத்திற்காக ஏதோ ஒரு காரணத்திற்காக அது வந்து அப்படி நடந்து கொண்டு விட்டது அப்படின்னு சொல்லலாமே தவிர, சரி ரைட்டு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்றது நீங்கள் திமுக சொன்னீங்க, அப்போ பாஜக அங்கேருந்து விட்டுட்டு தானே வரணும். ஒரே ஒரு சீட் தான், அதனால் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் அப்படியே வர முடியாது. அவர்களையும் அழைத்து கொண்டு பாஜக வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவு, திமுக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக அந்த ஒருத்தர் தான்னா கூட அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அது வந்து வேற எங்கேயாவது இடிக்குங்கிற வகையில் அவர்கள் ஒதுங்க. சரி, அந்த ஒன்று வந்தாலும் சரி வரலனாலும் சரி பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கலாம். நேற்று வரை நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, தேர்தலில் எப்படி பேசியிருந்தீங்க, திமுக கொள்ளையடித்தது, ஊழல் பண்ணது எல்லாம்லாம் அதிமுகவில் பேசுனாங்க. பாலிடால்காரர் வந்து பஞ்சு டயலாக் பேசுகிறார்னு இவங்க சொன்ன அவர் வந்து அதிமுக வந்து பிஜேபியின் கொத்தடிமை இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க. கிருஷ்ணகிரியில் வந்து திமுக நிர்வாகி வந்து குழந்தையை பாலியல் வன்முறை செய்தார் என்று எடப்பாடி பேசினார். பதிலுக்கு பொள்ளாச்சியில் என்ன நடந்ததுன்னு இவங்க இப்படி மாறி மாறி குற்றம் சாட்டி மக்களிடையே வந்து இனி கூட டிகே இளங்கோவன் நேற்று பேசும்போது என்ன சொன்னார், ஒரு மூத்த தலைவர்னு சொல்லலாம் டிகே இளங்கோவன் திமுகவில்.
அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றால் கூட ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று நேற்று பேசினார். இன்னைக்கு பேசும்போது நாங்கள் இருவரும் இரு துருவங்கள், அதிமுகவும் திமுக. இப்போ எதை எடுத்துக்கிறது நீ? நேற்று சொன்னதை பார்த்தா கூட்டணி சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம். இன்றைக்கி நாங்கள் இரு துருவங்கள் அப்படின்னா என்ன? அப்போ நேற்று பேசுனது நீங்கள் மாறிடுச்சா? இதில் அந்த திமுக மீட்டிங்கில் அந்த தீர்மானங்கள் போட்டிருக்காங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 6 மாதத்திற்கு வந்து ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக இருப்போம். அதுக்கப்புறம் நல்ல எதிர்க்கட்சியாக இருந்தால் ஏன் இருக்கக்கூடாதா? 6 மாதம் தான் இருக்கணுமான்னு எனக்கு தெரியல. 5 வருஷமும் நல்ல எதிர்க்கட்சியாக இருக்கணும் தான் எதிர்பார்ப்போம். இல்லை 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும்னு ஒரு நம்பிக்கையில் கூட அப்படி போட்டிருக்கலாம். சரி, நல்ல எதிர்க்கட்சியாக இருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுகவுடைய ஆதரவு வந்து தாவேகாவுக்கு இல்லை என்பது அது ஏற்கனவே தெரிந்த விஷயம். அதுக்கப்புறம் பின்னால் ஒரு தீர்மானம் என்ன? திடீரென்று ஏதாவது கட்சியின் நலன் கருதி மக்கள் நலன் இல்லை, கட்சியின் நலன் கருதி அவசர முடிவுகள் எடுக்க வேண்டி வந்தால் அது வந்து ஸ்டாலின் அவர்கள் தலைவருக்கு அதற்கான அதிகாரம் அவர் வந்து அது கொடுக்குறோம். அவர் வந்து சீனியர் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டு அவர் வந்து செய்யலாம் என்று அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, பவர் ஆஃப் அட்டார்னி மாதிரி அது கொடுக்குற மாதிரி ஒரு தீர்மானம் போட்டாங்க. அது வழக்கமாக போகிறது தான். எல்லா கட்சியிலையும் தலைவர் பேரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லா பீரியட், ஜெயலலிதா பீரியட்டில், எம்ஜிஆர் பீரியட்டில், கருணாநிதி பீரியட்டில் எல்லாம் நடந்திருக்கு. அதில் ஒன்றும் தவறில்லை. அப்படி போடும்போது அந்த கொடுத்ததை சொல்லலை. அவசர காலம் 10ஆம் தேதி வரை யாரும் வந்து வெளியே போக வேண்டாம், சென்னையிலேயே இருங்க எம்எல்ஏக்கள். நீங்கள் தான் 6 மாதம் எதிர்கட்சியாக இருக்கிறது முடிவு பண்ணிட்டீங்களே, அதுக்கப்புறம் 10ஆம் தேதி வரைக்கும் எதுக்கு இருக்க சொல்கிறீங்க? அப்புறம் அவசர காலத்தில் முடிவெடுக்கிறதுக்கு அவருக்கு எதுக்கு அதிகாரம்? கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. இல்லை, நீங்கள் மனதில் எதையோ வைத்துக்கொண்டு ஏதோ ஒன்று சொல்கிறீர்கள். இரட்டை நிலைப்பாடு. அந்த இரட்டை நிலைப்பாட்டில் வரும்போது இப்போ தான் தெரியுது, அவர் டிகே இளங்கோவன் பேசுகிறது, வெளியில் வரக்கூடிய வதந்திகள் அது உண்மையாக இல்லையா தெரியாது. கூட்டணி அதிமுக சைட்லேயும் பாருங்கள், எடப்பாடி வந்து என்ன எல்லாரையும் கொண்டு போய் ரிசார்ட்டில் வச்சுட்டாரு. திருப்பி எல்லாம் கூட்டு வந்துட்டாங்க. 2 நாளில் நல்ல செய்தி வரும் அப்படின்னா என்ன? அதிமுக ஆட்சி அமையுங்கிற நல்ல வேற என்ன நல்ல செய்தி வரப்போகுது? அவர் வேற ஆளுநரை பார்ப்பதற்கு நேரம் கேட்டதா? இல்லை, நேரம் கேட்டாரு. ஆனால் வந்து எதற்காக இருக்கலாம் சார்? இல்லை, அது வந்து அதாவது நேரம் கேட்டார் என்பது தானே தவிர சந்திக்கவில்லை. சரி, இல்லை, அந்த நேரம் கேட்பதற்கான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு அதான் சொல்கிறேன். அப்போ வந்து நாங்கள் வந்து இல்லை 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, திமுகவுடைய ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும். அப்படியா இருந்தால் ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்பதில் அது சரியா தவறா, தார்மீக ரீதியாக மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அதெல்லாம் விட்டுருங்க. சேரக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் இல்லை. எங்கெல்லாமும் நடந்திருக்கு. சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் சேர்ந்துருக்காங்க, வேற யாரும் காங்கிரஸும் சேர்ந்துருக்காங்க, பீகாரில் அது நிறைய அதனால் வந்து சேரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். மக்கள் அரசியல் ரீதியாக தார்மீக ரீதியாக எப்படி பார்ப்பார்கள் என்பது ஒரு தனி கண்ணோட்டம். அதற்கும் சட்டத்திற்கும் சம்மந்தம் இல்லை, விதிமுறைக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த விதிமுறை அதை மட்டும் பார்த்தீங்கன்னா, திமுகலேருந்து ஒரு ஆதரவு கடிதம் வாங்கி கொண்டு எடப்பாடி நான் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லி போய் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, வாட்ஸ்அப்பில் வந்த அது செய்திகள் அது வந்து அதோடைய நம்பகத்தன்மை உறுதித்தன்மை நமக்கு தெரியாது. அதில் என்னென்னா இல்லை, ஏன்னா அவருடைய கட்சியில் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இவங்க 4 பேர் பேசுனாங்க. அதாவது எஸ்பி வேலுமணி அவர்கள், சிவி சண்முகம் அவர்கள், இசக்கி சுப்பையா, தென் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய இசக்கி சுப்பையா அவர்கள், அப்புறம் நம்ம விராலிமலையில் நின்று ஜெயித்த சி விஜயபாஸ்கர், அதாவது சுகாதாரத்துறையில் இருந்தார் அவர். இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2ஆம் நிலையில் இருப்பவர்கள். எடப்பாடிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தலைவர்கள்னு ஒரு 2ஆம் தட்டு. ஏன்னா ஒரு கட்சியிலையும் 1, 2, 3, 4ன்னு ஒரு ஜூனியர் சீனியருங்கிற அந்த இதில் வரக்கூடிய இதில் 2ஆம் நிலை தலைவர்கள். இந்த 2ஆம் நிலையில் இவர் பெரியவர் அவர் பெரியவரெல்லாம் நான் போல 2ஆம் நிலை தலைவர்கள்னு வச்சுப்போம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு பின்னால் 24 எம்எல்ஏக்கள் இருப்பதாக சொல்கிறார். இப்போ உள்ள 47ல் சிவி சண்முகத்துக்கு பின்னால் 12 பேர் இருப்பதாக சொல்கிறார். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவங்க சொல்கிறது இல்லை வெளியில் சொல்கிறது தானே தவிர, ஏதாவது ஒரு நிகழ்வு சம்பவம் ஏற்பட்டால்தான் அதை நம்ப முடியும். கண்டிப்பாக. சரி, அவர்களுக்கு பின்னால் ஆதரவு இருக்கிறது. அவர்கள் வந்து எடப்பாடியை வந்து கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஆதரவு கொடுப்போம். யாருக்கு? விஜய்க்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம்
அப்படின்னு முயற்சி பண்ணதாகவும் எடப்பாடி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஒரு செய்தி வந்து எகெயின் வந்து அது வதந்தியா செய்தியா என்பதை தாண்டி செய்தி. அதுக்கப்புறம் அவங்க வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து விஜயிடம் அவசரப்பட்டு காங்கிரஸிடம் உதவி கேட்க வேண்டாம், இல்லை பெற்றுக்கொள்ள வேண்டாம், அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தலாம், அதனால் வந்து அங்கே அதிமுகவில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், வேலுமணி அப்புறம் சி.வி. சண்முகம் இருவரும் ஒருவர் வந்து அது கொங்கு வேளாளர் அப்படின்னு சாதி ரீதியாகவோ இல்லை கட்சி ரீதியாகவோ, இவர் சி.வி. சண்முகம் வன்னியர், அவரும் வந்து ஒரு முக்கியமாக இந்த வட மாவட்டங்கள்லாம் வந்து ஒரு திண்டிவனம் விழுப்புரம் அந்த பகுதி ஒரு பகுதியில் வந்து ஒரு கோலோச்சக்கூடிய ஒரு ஆதிக்கம் ஒரு கிரிப் இருக்கக்கூடிய இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து எடப்பாடி அவர்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வெளியிலிருந்து ஆதரவுக்கு கடிதம் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்படி இல்லைன்னா அவர்கள் வந்து ஏறத்தாழ ஏன்னா 47 32 பேருக்கு மேலே வச்சுக்கிட்டு வெளியில் வந்தால் தான் கட்சி தாவல் தடை சட்டம் வந்து செல்லுபடியாகாது. அப்போ இதுதான் உண்மையான அதிமுகன்னு ஆகிடும். அதாவது வேலுமணி தலைமையிலோ இல்லை இவங்க தலைமையிலோ அந்த மாதிரி உடைத்து கொண்டு வந்தால் 47 32க்கு மேலே வந்தால் தான் இது வந்து உண்மையான அதிமுக, அதாவது ஏக்நாத் ஷிண்டே அங்கே மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை வர முடியும். நம்ம சொல்கிறத வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறோம், அப்படி வரும். அந்த மாதிரி ஒரு நிலை வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவசரப்படாதீங்கன்னு செங்கோட்டையன் சொன்னதாகவும், ஆனால் ஆதவ அர்ஜுனா, இது பத்திரிகை செய்தி நான் சொல்கிறது, ஆனால் ஆதவ அர்ஜுனா வந்து இல்லை காங்கிரஸ் வந்துருச்சுன்னா பின்னாலேயே ஒரு அந்த விசிக இந்த மாதிரி சின்ன சின்ன திமுக கூட்டணியில் இருக்கிற ரெண்டு அந்த மாதிரி வந்து நம்ம அப்படி ஜெயிச்சிரு தான். அதிமுகவோட ஆதரவுனா என்றைக்கு வேணாலும் அவங்க வந்து பெரிய கட்சிங்கிறதுனால ஆட்சியை பிடிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். இப்போ விசிகாவுக்கு ஆட்சியை பிடிக்கணுங்கிற எண்ணம் வருமா? அதாவது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல்வர் பதவி கேட்டதாக இல்லைங்க, அது வந்து துணை முதல்வர் கேட்டாருன்னு சொல்கிறாங்க. சிந்தனை செல்வன் வந்து திருமாவளவனை முதல்வராக்கினால் நீங்கள் கொடுக்குற 2 சீட்டுக்கு திருமாவளவன் முதல்வர் 108 வாங்கிட்டு வந்தால் வந்து, அதாவது சரியோ தவறோ அவர் மேல் பிழைகள் இருக்கலாம், அவருடைய கொள்கைகளில் கோட்பாடுகளில் நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி மக்கள் 108 இடங்களில் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. 108 வாங்கினவனே வந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. 2 சீட்டு வாங்கிட்டு திருமாவளவன் முதல்வர்னு சொன்னால் அதெல்லாம் சும்மா வந்து பொழுதுபோக்கு பேச்சுக்கள் தான். அதெல்லாம் நீங்கள் புறந்தள்ளி விட்டு யதார்த்தத்தை பார்த்தீர்களானால், நீங்கள் அவர் செங்கோட்டையன் சொன்னதாக பத்திரிகை தகவல்கள் சொல்கிறது. ஆனால் அதை மீறி ஆதவ அர்ஜுனா அவர்கள் காங்கிரஸிடமிருந்து அந்த வாங்கிட்டாருன்னு, காங்கிரஸிடமிருந்து வாங்கினவனே என்ன ஆகுது? பாஜக காங்கிரஸுடைய நிபந்தனை என்ன? அதிமுகலேருந்து யாரும் வரக்கூடாது, என்டிஏ அலையன்ஸ்லேருந்து யாரும் வரக்கூடாது. அப்போ அதிமுக பாமக வரக்கூடாது. அப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த விசிக சிபிஐயை தவிர வேறு வாய்ப்பே இல்லை. ஆமாம். அப்போ இதை மூடியது, இதை தடுத்து நிறுத்தியது யார் என்பதை விட எது? அந்த காங்கிரஸின் நிபந்தனை இல்லையா? யதார்த்தத்தை பார்த்தீங்கன்னா இல்லை, அவசரப்பட்டு காங்கிரஸை இப்போ கூப்பிட்டார்ல, இதே கொஞ்சம் சாதுரியமாக, அரசியல் சாதுரியமாக 108 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு கேட்டால் வந்து வாய்ப்பு கொடுக்க முடியும்னு கவர்னர் சொன்னார்னு கவர்னர் இன்னைக்கு வெளிப்படையாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். அவரிடம் சொல்லப்பட்டது, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நீ லெட்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பண்ணுவோம், ஆனால் நீ கொடுக்கும்போதே காங்கிரஸையும் சேர்த்து கொடுக்குற, அப்போ கூட்டணி எங்கே மிச்சம் அப்படின்னு கேட்க வேண்டிய கடமை என்னது? அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு முதல் தடவை போகும்போதே வந்து அவர் ஒரு கரெக்ஷன் கொடுத்தார்லே, ஏதோ ஒரு பிழை இருந்தது, ஓட் பர்சன்டேஜை தப்பாக அதை மட்டும் கொடுத்தாரு, இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிறத சரியாக சொல்லலைன்னு. சரி, அது சரியாக சொல்லலைன்னா அந்த லெட்டரை மறுபடியும் அங்கேயே அடித்து கொடுக்க வேண்டியதானே, அதில் மாற்றி அடுத்த 1 மணி நேரத்தில் கொடுத்துருக்கலாமே. அப்படி கொடுத்து விட்டு அவர் அழைக்கும் பட்சத்தில் சட்டமன்றத்துக்கு செல்லும்போது இதே காங்கிரஸை வந்து அங்கே உங்களுக்கு ஓட்டு போட்டால் யாரும் வந்து அப்போ அன்றைக்கி திமுக அவங்களும் அடிச்சுக்கிட்டா அது அவங்க பிரச்சனை. ஆனால் அப்பவும் வந்து அந்த 118 நீங்கள் வாங்கி ஆகணும். இந்த காங்கிரஸ் 5 மட்டும் வச்சுருக்க முடியாது. அப்போ வந்து இந்த காங்கிரஸ் வந்து நிபந்தனை வந்து அங்கே வந்து சட்டமன்றத்தில் நிபந்தனை போட முடியாது. கண்டிப்பாக ஒன்று இவருக்கு ஓட்டு போடணும், இல்லை போடாமல் இருக்கணும், எதிர்த்து போடணும்.
இல்லை வெளிநடப்பு கூட செய்யலாம். பெரும்பான்மையை நிரூபிக்கிற கூட்டங்களிலும் வெளிநடப்பு செய்த முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. ஆனால் என்ன, அது வந்து அன்றைக்கி ஒரு நாள் தான் தாங்கும். மறுபடியும் ஒரு நாள் ஒரு மசோதா ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணும்போது எதிர்த்து ஓட்டு போட்டால் ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ காங்கிரஸை அவசரப்பட்டு கூப்பிட்டால் அதோடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பது அந்த அளவுக்கு அவர் உணரக்கூடிய அளவுக்கு அவருக்கு அரசியல் முதிர்வு இன்னும் வரவில்லை என்று நாம் வந்து குறையாக சொல்லவில்லை. இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து 108 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய போவதாக ஒரு முடிவெடுப்பதாக செய்திகள் பரவிட்டு இருக்குல்ல சார். இன்னும் பதவியே ஏற்கல, எப்படி ராஜினாமா பண்ணுவாங்க? அப்படி ஒரு வேளை 108 பேர் ராஜினாமாவே செய்தாலும் இந்த தேர்தல் களம், அதாவது இந்த ஆட்சி அமைப்பது தடை செய்யப்படுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. இல்லை, அங்கே தான் சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. முதல்ல வந்து நீங்கள் முதல்ல சொன்னது கரெக்டு. இன்னும் நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் பதவியே ஏற்காமல் நீங்கள் பதவியை எப்படி ராஜினாமா செய்வீங்க? ஏற்காத பதவியை எப்படி நீங்கள் ராஜினாமா செய்ய முடியுங்கிறது நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதுக்கு அடுத்தது சட்டம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு கால் அங்கே கொண்டு போய் கொடுத்தாங்க இல்லையா, நாங்கள் 108 பேரும் ராஜினாமா பண்ணுறோம் எம்எல்ஏ பதவிகள். ஏன்னா தேர்தல் அதிகாரி கொடுத்த வெற்றி பெற்ற அந்த சர்டிஃபிகேட் அத்தாட்சி இருக்கிறது. அந்த அத்தாட்சியை நாங்கள் திருப்பி கொடுத்து ராஜினாமா எங்களுக்கு தேவையில்லை, அதுவும் ஒரு வகையில் ராஜினாமா. நீங்கள் பதவி ஏற்ற பிறகு ராஜினாமா என்பது சட்டபூர்வமான ராஜினாமா, இது வந்து அரசியல் பூர்வமானன்னு வச்சுங்க, அதையும் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் 108 இடங்களுக்கு இடைத்தேர்தல் வரும். நீங்கள் 108 இடங்களில் இடைத்தேர்தல் வந்தால் எத்தனை இடங்களில் வெற்றி பெற முடியும்? அதிகபட்சமாக 108 இடங்கள் தான். ஒரு கால் குறைந்தாலும் குறையலாம், கூடுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் மீண்டும் பயனும் இல்லை. இல்லை, அதான் சொல்கிறேன். 108 நின்று 120 ஜெயிக்க முடியுமா? இல்லையா, முடியாது இல்லையா. மறுபடியும் மறுதேர்தல் வந்தால் ஒரு கால் வந்து அது வேறு மாதிரி நிகழாது, எப்படி வேணாலும் நிகழலாம். மக்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்? இதே 108 இவங்களுக்கு வரலாம், கூட வரலாம், குறைச்சி வரலாம், திமுகவுக்கு அதிகமாக வரலாம், அதிமுக, இது வேற, அந்த சினாரியோ வேற. நீங்கள் ராஜினாமா செய்வேன் என்று சொல்வது அபத்தமான அது இதே மாதிரி முதிர்ச்சியற்ற ஒரு பேச்சு. ராஜினாமா செஞ்சால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதோடைய விளைவுகள், நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டீங்க, இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தலுக்கு எப்படியும் ஒரு 6 மாதமாவது கொடுப்பாங்க. அதுவும் 108 இடத்துல இடைத்தேர்தலாம் நிச்சயமாக 6 மாதம் ஆகும். இந்த 6 மாதத்துக்கு ஒன்று கவர்னர் ஆட்சி வரலாம். ஒரு கால அந்த சமயத்தில் திமுக அதிமுக நாங்கள் வந்து கூட்டணி, யாரோ ஒரு ஆட்சியில் இருப்போம், ஒரு வெளியிலிருந்து கூட்டணியும் இல்லை. வந்து இப்போ கூட சொல்கிறாங்க, எடப்பாடி முதல்வர், இவர் உதயநிதி துணை முதல்வர், 12 பேர் இங்கே அமைச்சர், அங்கே 12 பேர் அமைச்சர், விடுதலை சிறுத்தைக்கு ஒரு அமைச்சர், ஒரு சின்ன கட்சிக்கு ஒரு அமைச்சர், இப்படி கூட வந்து ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லி எல்லாம் வாட்ஸ்அப்பில் வர்றது. எவ்வளோ தூரம் நம்ப முடியும்னு தெரியாது. அது உண்மையாகவே எடுத்துக்கொண்டா கூட அந்த ஆட்சி எப்படி நிலைக்கும்? முதல்ல விஜய்க்கு அதில் என்ன பயன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. இந்த 6 மாதம் கழித்து இந்த இடைத்தேர்தலில் அப்படியே ஜெயித்தாலும் 108 தான் ஜெயிக்க முடியும். 108 ஜெயித்தா மறுபடியும் இதே நிலை தானே தவிர நிலை மாறாது. சரி, இவங்க கூட்டணி ஒன்று, யாரோ ஒருத்தர் வெளியிலிருந்து ஆதரவோ இல்லை இருவருமே அதிகாரத்தில் பங்கு, இவ்வளோதானே இருக்க முடியும் கூட்டணி என்றால். அப்படி வந்தால் நீங்கள் வந்து ஒரு டெண்டர் வருது, நான் வந்து யதார்த்தத்தை பேசுகிறேன். இவ்வளோ நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ பேசிக்கிட்டீங்க, திடீர்னு அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் அரசியலில் சகஜம்னு சொல்லி அதை கூட நம்ம புறந்தள்ளிட்டு போகலாம். இந்த பேச்சுக்களை எல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது எந்த அரசியல்வாதியுமே. என் பையன் ஐயா ராமதாஸ் வந்து என் குடும்பத்திலிருந்து வேறு யாராவது அரசியலுக்கு வந்தால் நடு ரோட்டில் நிற்க வைத்து சாட்டையால் அடியுங்கள்னாரு. யாராவது அடிச்சிட்டாங்களா? ஐயா ஸ்டாலின் என் குடும்பத்திலேருந்து யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னார். உதயநிதி அவர்கள் வந்தார்கள். அவர் வந்து நான் வந்து வருவேனே தவிர கடைக்கோடி தொண்டன் அப்படி தான் இருப்பேனே தவிர நான் அமைச்சர்லாம் ஆக மாட்டேன், எம்எல்ஏ அமைச்சர்லாம் ஆக மாட்டேன்னார். அதுக்கப்புறம் துணை முதல்வர் வரும்போது என்னை விட சீனியர்கள் திறமையானவர்கள் கட்சியில் இருக்கும் பொழுது நான் எப்படி துணை முதல்வர் ஆவேன்? 86 87 வயது துரைமுருகன் 60 வருடங்களுக்கு மேலே அவரை போன்றவர்கள் இருக்கும் பொழுது அவர் ஆனார். அந்த அரசியல்வாதி பேச்சை வந்து அன்னன்னைக்கு கேட்டுட்டு அன்னன்னைக்கு மறந்துடணும். ஏன்னா அவங்களே ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. அதை போய் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு சும்மா நம்ம மிஞ்சி போனால் ஒரு சந்தோஷத்துக்கு நம்ம வந்து ஒரு மீம்ஸில் போட்டு அன்றைக்கி இப்படி பேசினாரு இன்றைக்கி பேசினான்னு படித்து இன்புறலாமே தவிர, விமர்சனம் செய்யலாமே தவிர, இது வேலைக்காகாது, கவைக்காகாது.
அந்த வகையில் இந்த கூட்டணி எவ்வளவு நாள் தாங்கும்? ஆனால் ஆட்சி நடத்த முடியும். இடைத்தேர்தல் வரப்போகுதுன்றதுனால சட்டமன்றம் கலையாது. இந்த 108 கழிச்சிங்கன்னா 234ல் எவ்வளோ வருது? 126. ஆமாம். அப்போ 63னா 64 பேர் சப்போர்ட்டில் ஆட்சி நடக்கும். அப்போது அதிமுக தனியாக நடத்த முடியாது. ஏன்னா அவங்க 47 கூட்டணி அவங்களாம் சேர்ந்தா கூட 52 53. அப்போ குறையுது. திமுகவுடைய சப்போர்ட் இல்லாமல் நடத்த முடியாது ஆட்சி. அது அவர்கள் அதிகாரத்தில் பங்கு பெற்றாலும் சரி, வெளியிலிருந்து ஆதரவு என்றாலும் சரி, ஆட்சி நடக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில். நான் சொன்ன மாதிரி அந்த இடைத்தேர்தல் நடந்தாலும் இந்த ஆட்சி தொடரலாம், இந்த கூட்டணி புரிதல் சரியாக இருக்கும் வரை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் ஆயிடுவாங்க. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் என்பது ஆட்டோமேட்டிக்காக எந்த கட்சி ஆதரவு கொடுத்தாலும் அதற்கு பெயர் எதிர்க்கட்சி என்று இருக்கும். இதுக்கு உதாரணம் நான் என்ன சார் கூட்டணின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை போய் எதிர்க்கட்சின்னு சொல்கிறாரு, அர்த்தமே இல்லாமல். உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஜெயலலிதா அவர்கள் அப்போது நின்னபோது 2011 16 அப்போ விஜயகாந்த் அவர்கள் கூட்டணியில் நின்னார். அது 11 16 தான் மக்கள் நல கூட்டணி போயிட்டாங்க. அப்போ 11 நிற்கும்போது அவங்க கிட்டத்தட்ட 150 என்னமோ வாங்கி அவங்க அதாவது பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சிட்டாங்க. கூட்டணியில் நின்றார், 29 வாக்குகள் பெற்றார். அதிமுக கூட்டணியில் நின்றார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவியை விஜயகாந்த் தான் கொடுத்தாங்க. கருணாநிதி அதாவது திமுக 21 நினைக்கிறேன். அப்போ இவங்க 29, அவங்க 21. இவர் கூட்டணியில் இருந்தால் என்பதற்காக கருணாநிதி அவர்களை எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லலை. கூட்டணியிலேயே இருந்த ஆனால் ஆட்சியில் பங்கு பெறாத விஜயகாந்த் அவர்களை எதிர்க்கட்சி தலைவர் என்று சட்டமன்ற விதிமுறைகள் ஏற்றுக்கொள்கின்றன. அந்த மாதிரி நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்னால், அப்போது எடப்பாடி முதல்வர்னு சொன்னால் அவர் முதல்வராகவும் உதயநிதி அவர்கள் தான் எப்போ இவங்க ராஜினாமா பண்ணிட்டா எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். ஆனால் ஆதரவு கொடுப்பாங்க. ஆதரவுன்றது என்ன? அந்த நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தான் நீ கொடுப்பாங்க. நாளைக்கு எப்போ வேணாலும் விலக்கி கொள்ளலாம். ஏன்னா இரு துருவங்கள்னு வரும்பொழுது நீங்கள் கொள்கை கோட்பாடெல்லாம் விடுங்க. ஒரு கட்சி நாத்திகத்தை சனாதனத்தை எதிர்த்துன்னு இவங்க இருக்காங்க. அவங்க திராவிடம்னு சொல்லுவாங்க, ஆனால் அதே சமயத்தில் ஆன்மீகத்தையும் ஏற்றுக்கொள்வோம். இப்படி நிறைய கொள்கை கோட்பாடுகள் வித்தியாசம். இதெல்லாம் தாண்டி யதார்த்தத்துக்கு வருவோம். இந்த கொள்கை கோட்பாடெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டே ஆட்சி நடத்துகிறாங்கன்னு வைப்போம். ஒரு டெண்டர் வருது, உங்களுக்கா எங்களுக்கா. முதல்ல கொஞ்ச நாளைக்கு 4 டெண்டர் வந்ததுன்னா 2 உனக்கு 2 எனக்கு, இப்படி பேசலாம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிக்கல் வரும். இல்லை இந்த எனக்கு தான் கொடுக்கணும், இல்லை உனக்கு தான், இது ஏதோ ஒரு இந்த பிரச்சனை வந்தால் அந்த ஆட்சி எவ்வளோ தூரம் நிலைக்கும்? கண்டிப்பாக சார். ஆனால் இப்போ அப்படியே ஆட்சி அந்த இடத்துல தடைப்பட்டாலும் அது விஜய்க்கு தானே சார் பெரிய ஒரு லாபமாக மாறிடும். இல்லை, இதை தான் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைத்தால் அது குறுகிய கால நன்மையாக இருக்கலாம் அவர்களுக்கு. விஜயை தடுத்து விட்டோம் என்ற பெருமைக்காக இருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு 2031 இல்லை அதுக்கு முன்னாலேயோ ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு தேர்தல் வரும். மறு தேர்தலாக வரலாம், இல்லை இயல்பான தேர்தலாக வரலாம். வரும்போது என்ன ஆகும்? மக்கள் அதிமுக திமுக மீது உள்ள நம்பகத்தன்மை முற்றிலுமாக குறைந்து விடும். நாள் வரைக்கும் இவர் பாலிடால்னார், அவர் அப்படி பேசினார், இவர் இப்படி பேசினார், இப்படி சொன்னாங்க, இதெல்லாத்தையும் வச்சுட்டு அப்போ இன்றைக்கி இவங்க இவங்களை தவிர வேறு யாராவது 3வது ஒரு ஆள் ஆட்சிக்கு வரக்கூடாது யாருமே. அப்போ விஜய்னு பார்க்க மாட்டாங்க. விஜயோ சீமானோ இல்லை வேறு யாருமோ, தங்களை தவிர யாரும் வரக்கூடாதுன்னு இவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, இவர்கள் இரு துருவங்களாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்குள்ளே புரிதல் இருக்கிறது. அப்போது இவங்களை நம்பி ரோட்டில் அடிச்சுக்கிறவன் அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜின்னு 2 சினிமா, அரசியல் இல்லை, சினிமாவில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள்னு இருப்பாங்க, சிவாஜி ரசிகர்கள்னு இருப்பாங்க. இதே மாதிரி விஜய் அஜித்துக்கும் இதே நடுவில் தகராறுலாம் தான் அவர் அஜித் ரசிகர் மன்றத்தையே கலைச்சார். இவங்க 2 பேரும் அங்கே கீழே ரசிகர்கள் அடிச்சுட்டு இருப்பாங்க. எங்கால் தான் ஓஹோ ஸ்டாரு, எங்கால் தான் சிறந்த நடிகர்
அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சந்தோஷமாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு சகோதரர்கள் மாதிரி ஏதோ ஒரு அது நடிப்பாக இருக்கலாம், இயல்பாக இருக்கலாம், ஆக மொத்தம் அவங்க லெவலில் அப்படி வந்து போயிடுவாங்க. கீழே இருக்கிறவன் சம்மந்தமே இல்லாமல் தேவையில்லாமல் அடிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி தான் வருமே தவிர அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, இவ்வளோ நாள் அப்படின்னா நம்மளை ஏமாற்றிருக்காங்க 2 பேரும் ஏதோ பகைவர்கள் மாதிரி நடித்து. அப்போ என்ன ஆகும், இவர்களை தவிர யாரையாவது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் வந்து இன்னும் வலுப்பெறும். அது விஜய்க்கு ஆதரவாக முடியலாம். விஜய்க்குன்னு சொல்கிறது விஜய் அல்லது புதிய உறவுகள். இப்போ சீமான் இருக்காரு, சீமானுக்கு இல்லை இன்னும் யாராவது புதிய உறவு. ஏன் வந்து விஜயை பார்த்துட்டு இன்னும் மற்ற நடிகர்கள் யாரும் கட்சி ஆரம்பிக்க கூடாதா? இது திராவிட கட்சிகள் சிந்திப்பாங்கல்ல சார், இப்படி ஒரு முடிவும் வரும் அப்படின்றது. அதுதான் சொல்கிறேன். அதனால் இந்த இப்போ நேற்று வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், திமுகவிலிருந்து முக்கியமாக கவர்னர் ஆட்சி என்று ஒன்று வந்தால் அது வந்து பாஜக ஆட்சியாக இருக்கும். அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். கவர்னர் ஆட்சி என்று வரும்பொழுது என்னை பொறுத்தவரை வந்து அப்போ வந்து ஊழல் வந்து கம்மியாகும், சட்ட ஒழுங்கு இதை விட வந்து சிறப்பாக இருக்கும் பொதுவாக. ஏனென்றால் கவர்னர், அவருக்கு கீழே ஒரு 4 அதிகாரிகள், அவருக்கு கீழே பல அதிகாரிகள்னு வரும்பொழுது அரசியல்வாதிகள் சிறப்பாக இருக்காதுல்ல இல்லைங்க. கவர்னர் ஆட்சி என்பது எப்பொழுதுமே ஒரு இடைக்கால நிவாரணமாக தான் இருக்க முடியுமே தவிர தொடர்ந்து அதுக்காக கவர்னர் ஆட்சியை 5 வருஷமாக வந்து தேர்தல் நடத்தாமல் வைக்க முடியாது. நம்ம சொல்கிறது ஒரு 6 மாதமோ, அதுவே சட்டத்திலே என்ன சொல்லுது 6 மாதம். 6 மாதத்துக்கு மேலே சூழ்நிலை சரியில்லை என்றால், தேர்தலுக்கான சூழ்நிலை அமையவில்லை என்றால் இன்னொரு 6 மாதம். அதை தாண்டி 4 வருஷம் 3-5 வருஷம்னு வச்சுக்க முடியாது. அப்போ அந்த இடைக்காலத்தில் இதுக்கு முன்னால் கவர்னர் நெருக்கடி பீரியடில் கூட கவர்னர் ஆட்சி வந்தது. தமிழ்நாட்டில் அந்த பீரியடில் வந்து கொஞ்சம் கவர்னர் ஆட்சி நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இல்லை அதுக்கப்புறம் ஒரு தடவை கவர்னர் ஆட்சி வந்தது. திமுக ஆட்சி டிஸ்மிஸ் ஆகி கவர்னர் ஆட்சி ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அவர் அலெக்சாண்டர் ஒரு 2-3 பேர் அந்த அதிகாரிகள் அவங்க தான் மொத்தமாக இன்சார்ஜ். ஒரு முதல்வர் பார்க்க வேண்டிய கடமையை வந்து சில அதிகாரிகள் கவனிப்பாங்க. கவர்னர் ஆட்சிங்கிறதுனால கவர்னர் வந்து முதல்வர் மாதிரி செயல்பட மாட்டார், அதிகாரிகள் மூலமாக செயல்படுவார். அப்படி செயல்படும் போது இந்த அரசியல்வாதிகள்னு வரும்போது தான் கொஞ்சம் ஊழல் லஞ்சம். அதிகாரிகள் வந்து ஊழல் லஞ்சம் இல்லைன்னு நான் வந்து எப்படி அதை நியாயப்படுத்தலை. அரசியல்வாதிகள் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஊழல் லஞ்சம் வந்து வெறும் அதிகாரிகள் இருக்கும் பொழுது கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கும். அதை விட இது வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்லுது. ஆனால் அது வந்து இடைக்கால நிவாரணம் தான், அதுவே வந்து ஒரு தீர்வாகாது. திமுக இதை தான் ஆசைப்படுது. திமுக வந்து கவர்னர் ஆட்சி எந்த விதத்திலும் வந்துவிடக்கூடாது. அப்படி வந்துவிட்டால் 6 மாதம் என்பது 1 வருடமாகி பாஜக உள்ளே பூந்து வழக்கமாக சொல்லுவாங்க. ஆனால் பாஜக உள்ளே பூந்துடும். நான் தான் சொல்லுது, இப்போ தான் ஒரு சீட் வாங்கியிருக்காங்க, 118 வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அப்போ பாஜக உள்ளே பூந்துரும்னு சொல்கிறதில்ல. இப்போ அப்படியே வந்தாலும் ஒரு கட்சியை வந்து தமிழ்நாட்டிற்குள் வராமல் தடுக்க எப்படி காங்கிரஸ் எப்படி வந்துச்சு சார்? அப்போ ஆதரவும் கொடுக்க விட மாட்டாங்கல்ல சார்? அதைத்தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் என்று சொன்னால் விஜய் வராமல் தடுத்து நிறுத்துவது கவர்னர் வந்து ஏதோ ஒரு இப்போ கவர்னர் அடுத்தது என்ன நிகழலாம், இப்போ ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் வந்து கவர்னரை வந்து இல்லை உங்களுடைய கருத்து தவறானது, அவர் சட்டமன்றத்தில் அவர் நிரூபிக்கட்டும் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை உயர்நீதிமன்றத்துக்கு போங்க அப்புறம் தான் நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு வரணும்னு சொல்லலாம். இதெல்லாம் வாய்ப்பு. ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, இதற்கு ஒன்றும் காலக்கெடு கிடையாது. இப்போ ஏதோ ஒரு 3 நாளுக்குள்ளே விஜய் ஆட்சி அமைக்கலைன்னா அவருக்கு ஆட்சி பறி போயிடுச்சுன்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது சட்டமன்றம் அமையாத சட்டமன்றத்தை கலைப்பதற்கு வாய்ப்பு. இப்போ வந்து சஸ்பெண்டட் அனிமேஷன் சொல்லக்கூடியது தான் இப்போ இருக்கக்கூடியது. இப்போ என்ன சட்டமன்றமே இன்னும் அமையலையே. அப்போது உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ வந்து சட்டமன்றத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன முன்னுதாரணங்கள் இருக்குது வேறு மாநிலங்கள், ஹரியானா மற்ற மாநிலங்களில் இருக்குது. அந்த மாதிரி வந்து வாய்ப்பு கொடுத்தால் அந்த வாய்ப்பில் வந்து அவர் நிரூபிக்க வேண்டும். நிரூபித்தால் அவர் ஆட்சி புரிவார். நிரூபிக்காவிட்டால் அப்பொழுது வந்து வேறு மறுபடியும் இதே நான் சொன்னது தான் அலையன்ஸ் ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு வரும். இருக்குன்னா 2 பேரும் லெட்டர் கொடுத்தா ஆட்சி அமைக்கலாம். எதுவுமே அப்படி நடைபெறவில்லை. அந்த கூட்டணி வந்து அவங்க சும்மா பேச்சு தான் அப்படி வருதே தவிர இயல்பாக அது வந்து நடைபெறவில்லை அப்படின்னா கவர்னர் ஆட்சி வந்தே தீரும். யாருக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு
அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த தேர்தலுக்கு வந்து இப்போலேருந்தே தயார் பண்ணி நீங்கள் வந்து மக்களிடையே பிரச்சாரத்திற்கு போய் பண்ணாலும் பலன் இருக்காதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை அது உங்கள் சாமர்த்தியம் சொல்கிறேன். நான் வந்து சொல்கிறது வந்து அப்படி போனதுனால திமுக ஜெயிச்சிடும் அதிமுக ஜெயிச்சிடும் இப்படிலாம் நான் வந்து எந்த விதமான ஜோசியம் சொல்கிறது நம்ம வேலையில். இந்த நம்ம சொல்கிறது என்னென்னால் அப்படிப்பட்ட ஒரு மறுதேர்தலுக்கு நீங்கள் தயாராக வேண்டும். தயாராகும் பொழுது ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். விஜய்க்கு கூடுதல் அனுதாபம் வருமா வராதா? அவர் போய் என்னன்னு கேட்பார் மக்கள்கிட்ட. 108 சீட்டு வாங்கி என்னை ஆட்சி செய்ய விடாம 2 பேருமா சேர்ந்து தடுத்துட்டாங்க. பிரச்சாரம் கூட அவர் போக வேண்டாம் சார். இப்போவுமே அவர் 18 நாட்கள் பிரச்சாரம் போயே வாங்கியிருக்காரு. நம்ம வந்து அது சினிமா மோகம், அது வந்து மக்கள் அப்படி முடிவெடுப்பது தவறு என்பது என்னுடைய இன்றைய கருத்தும் கூட. அவர் ஜெயிச்சிட்டார்ன்றதுனால அன்றைய கருத்தை நான் மாற்றிக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நான் அரசியல்வாதி இல்லை. அந்த சினிமா மோகத்தில் வந்து நீங்கள் வந்து அவருடைய கொள்கை கோட்பாடுன்னு பார்த்தா அவர் திமுக என்ன கொள்கை கோட்பாடோ அதான் சொல்கிறாரு. அவங்க கொடுக்குற இலவசத்தை விட இவர் அதிகமாக அள்ளி விட்டுற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் அவர்கிட்ட பணம் கிடையாது. நான் கூட ஒரு இதில் பேசியிருந்தேன் நிகழ்வில். விஜய்யுடைய இலவசங்கள் அவர் சொன்ன எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் பஸ்ஸு போக்குவரத்து இது 4000 ரூபா வந்து பட்டதாரிகளுக்கு வேலையில்லா பட்டதாரிகளுக்கு டிப்ளமா ஹோல்டர்னா 2000 25 லட்சம் ரூபா வந்து ஃபேமிலி இன்சூரன்ஸு. அப்புறம் ஒரு திருமணமாக ஏழை பெண்களுக்கு வந்து ஒரு சவரன் 8 கிராம் தங்கம் ஒரு பட்டு புடவை இப்படிலாம் அள்ளி விட்டார் இல்லையா. இதெல்லாம் கணக்கு பார்த்தா 2.5 லட்சம் கோடி வருது ஒரு வருஷத்துக்கு. வெறும் சம்பளம், அரசு ஊழியர்கள் சம்பளம், பென்ஷன் இது கொடுத்துதான் ஓய்வூதியம். அப்புறம் வந்து ஏற்கனவே வாங்கின 10 லட்சத்துக்கு கடன் இன்றைக்கே 67,000 கோடியோ 65,000 கோடியோ கடன் இன்றைக்கி வாங்கினதுக்கு. புதுசாக வாங்க போகிறதுக்கு தெரியாது. இது வரைக்கும் சேர்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடி வந்துடுது. நம்மளுடைய வருமானத்தில், அரசின் வருமானத்தில் 5 லட்சம் கோடி வந்து இலவசங்களுக்கும் கட்டாயம்னா ஓய்வூதியம் சம்பளம் இதெல்லாம் வந்து வட்டியும் கட்டாயம். இது போக துறைகளுக்கு எந்த பணமுமே இருக்காது. துறைகள்னா ஒரு நலத்திட்டங்கள் எதுக்கும் வெறும் இலவசங்கள் தான் வந்து திட்டமா. ஒரு கட்டடம் கட்டணும், ஒரு பாலம் கட்டணும், சாலை போடணும், சாலைகளை நீர்நிலைகளை சரிப்படுத்த வேண்டும். இதுக்கெல்லாம் பணமே கிடையாது. அப்போ இந்த இலவசங்கள் என்பது திமுக அதிமுக சொன்ன இலவசங்களை விட இவர் கூடுதலாக சொல்லுகிறார். இது வந்து நிறைவேற்றுவதற்கு அடிப்படை வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ வந்து விஜயுடைய அரசியல் வந்து பிரமாதம்னு வந்து நான் சொல்ல வரல ஜெயிச்சிட்டதுனால. நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து அவரை வந்து ஆட்சி அமைக்க விடுங்க. இல்லை அமைக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணட்டும். முதல்ல இங்கேயே ஃபெயில் ஆகிடலாம். இல்லை அதை தாண்டி அவர் எப்படியோ ஒரு மைனாரிட்டியாக வந்து கன்வின்ஸ் பண்ணியோ இல்லை யாரையோ 1-2 இங்கே அங்கே வச்சோ வந்து அவர் வாங்கிட்டார்னோ அவர் எப்படி ஆட்சி நடத்த போகிறார்? இலவசங்கள்லாம் எங்கேருந்து கொடுப்பாரு? வருமானம் வராமல். அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் அன்னைக்கு வந்து ஒரு தேர்தல் வந்ததுன்னா ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு இன்றைக்கி போடக்கூடிய விஜய்க்கு போட்ட 108 வந்து எவ்வளவு குறையும்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாதிக்கு மேலே குறைஞ்சிரும். ஆனால் இப்பொழுது நீங்கள் வந்து அதிமுக திமுகன்னு வந்து கூட்டு சேர்ந்து ஏதோ ஒரு விதமான புரிதலில் ஒரு ஆட்சி அமைச்சிங்கன்னா ஏற்கனவே விஜயுடைய தொண்டர்கள் வந்து அவன் கீரிக்கிறேங்கிறான், விஷம் வச்சு கொள்றேங்கிறான், அவன் வந்து செத்து போகிறேன்றான், வீட்டில் இருக்கிறவங்களாம் விஷம் வச்சு கொண்டுடுவேன்றான். கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.